சரண். இப்படி இருக்கு ஃப்ரேமு. கீழே கொஞ்சம் கூட இருக்கு, மேலே குறைச்சலா இருக்கு. विघ्न विनायक मूर्ति की जय. गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद. जानकी कांत स्मरणं जय जय राम राम. அம்மா இது ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சா பாருங்க. சரி சரி. நம பார்வதி பதயே. सद्गुरुनाथ महाराज की जय. आंजनेय मूर्ति की जय. स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं. यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला. तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे. संसारसर्पदष्टं यः विष्णुरातममुमुचते. अभ्रश्यामः पिङ्गजटाबद्धकलापः प्रांशुर्दण्डीकृष्णमृगत्वक्परिधानः. साक्षाल्लोकान् पावयमानः कविमुख्यः पाराशर्यः पर्वस्वरूपं विवृणोतु. धर्मो विवर्धति युधिष्ठिरकीर्तनेन पापं प्रणश्यति वृकोदरकीर्तनेन. शत्रुर्विनश्यति धनञ्जयकीर्तनेन. माद्रीसुतौ कथयतां न भवन्ति रोगाः. मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं. यत्कृपात्तमहं वन्दे परमानन्दमाधवं. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं. देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं. भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः
அஸ்மதாச்சாரியராஜஸ்ய பிரபன்னோஸ்மி பதாம்புஜம் த்ரியம்பகபுராதீசம் கணாதிபசமன்விதம் கஜாரூடமஹம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வதம் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வமரோகத அஜாட்யம் வாக்பட்டுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ஓம் ஸ்ரீ ராதா ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ கோபாலகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஓம் சத்குரு சரணாரவிந்தாப்யான் நமः. வாக்தேவ்யே நமः. ஓம் ஹனுமதே நமः. ஸ்ரீஹரயே நமः. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய ஆஜ்ஞாரூபமான வேதங்களில் சொல்லப்பட்ட தர்மங்கள் எல்லா மக்களும் அறிய வேண்டி பகவானுடைய ஞானகலாவதாரமான வியாசாச்சாரியால் பகவானால் செய்யப்பட்டதான ஒரு மகேதிகாசமான மகாபாரதம் வியாசபாரதம். பாரதம் பவனே யஸ்ய தஸ்ய ஹஸ்தகதோ ஜயஹா அப்படின்னு பாரதத்தினுடைய பெருமை. மகாபாரதம் எந்த பவனே வீட்டில் இருக்கோ அவளுக்கு எப்போதும் வெற்றி உண்டாகும். தஸ்ய ஹஸ்தகதோ ஜயா. இதில் இன்னொரு விசேஷமும் இருக்கு. சில பேர் பாரதத்தை ஆற்றுல படிக்கலாமா, ஆற்றுல சொல்லலாமா அப்படின்லாம் கேட்பா. இது யார் எப்படி கலப்பி விட்ட விஷயம்னு எனக்கு தெரியல. பொதுவாக பாராயண கிரமத்தை நம்மளுடைய நித்திய ஆன்மீகங்களில் சொல்லும்போது நம்ம சந்தியாவந்தனம், அக்னி ஆராதனம், பிரம்ம யஜ்ஞம், தேவதா ஆராதனம் இப்படி சொல்லின்னு வரத்தே மகாபாரதம், ராமாயணம், பாகவதம் இந்த மூணுமே நித்தியம் பாராயணம் பண்ணணும். இந்த மூணுமே எதை எப்போ பாராயணம் பண்ணணும் அப்படின்னா, பிராத்தா தியூத பிரசங்கேன மாத்தியான்னே ஸ்திரீ பிரசங்கதா ராத்திரு சோர பிரசங்கேன. கார்த்தால என்ன பாராயணம் பண்ணணும் அப்படின்னா மகாபாரதம் தான் பாராயணம் பண்ணணும். அம்மா அந்த ஃபேனை அணைச்சிடும், அது வேண்டாம். கார்த்தால வேலைகளில் மகாபாரதம் தான் பாராயணம் பண்ணணும். தியூத பிரசங்கேன அது சூதாட்டத்தை சரித்திரமாக கொண்டது. மாத்தியான்னே ஸ்திரீ பிரசங்கதா அப்படின்னு மத்தியான வேலையில் ராமாயண பாராயணம் பண்ணணும். கைகையால் தானே இந்த சரித்திரமே விஸ்தாரமாச்சு. ராத்திரவு சோர பிரசங்கேனேன்னு ராத்திரிக்கு திருட்டு கதையை படிக்கணும்னா பகவான் தயிரை திருடினான், பாலை திருடினான், வெண்ணையை திருடினான் அப்படின்னு சொல்லக்கூடியதான சரித்திரம் பாகவதம். இப்படிதான் நம்ம பெரியவா அமைச்சிருக்கா. வீட்டில் பாரதம் படிக்கலாமா கூடாதான்னா, பாரதம் எந்த ஆத்துல பூஜையில வச்சிருக்கமோ பாரதம் பவனேயஸ்ய தஸ்ய ஹஸ்தகதோ ஜயா. ஒரு வேத புஸ்தகம், யார் என்ன வேதமோ அது சம்பந்தப்பட்ட ஒரு புஸ்தகம்
ராமாயணம், பாகவதம், பாரதம், இந்த மூணும் இந்த நாலும் ஆற்றுல எப்போதும் இருக்கணும். நம்ம படிக்கிறோமோ இல்லையோ பூஜையில் ஒரு ஓரத்தில் ஒரு பலகா போட்டு வச்சுடணும். சரஸ்வதி பூஜைகள்லாம் இதுக்கு தான் பண்ணணும், இந்த படிப்புக்கு தான் பண்ணணும். இதுதான் ஞானத்தை கொடுக்குற படிப்புங்கிறது. நாம் யஜுர்வேதம்னா யஜுர்வேத புஸ்தகம் இருக்குது, இப்போ ஈஸியாக கிடைக்கிறது. ஒரு காலத்தில் அதெல்லாம் கிடையாது. யஜுர்வேதத்துக்குள்ள புக்கு இருக்குது, ரொம்ப சீப்பாகவும் இருக்குது. கோரக்பூர் ப்ரெஸ்லாம் பார்த்தேன்னா ராமாயணத்தோட விலையே 100 ரூபா தான், பாகவதத்தோட விலையே 100 ரூபா தான். பாரதம் அது மாதிரி ஃபுல்லாக இருக்கா வாழ்கிட்ட. நம்ம இவாளே போட்டிருக்கா. நம்ம நம்ம இந்த ஆஸ்திக சமாஜம் ஆடிட்டர் இருக்காரு, அவரோட ப்ரெஸ்லேயே போட்டிருக்கா, விநாயகா பிரிண்டிங் ப்ரெஸ்லேயே ராமாயணமும் போட்டிருக்கா, இதுவும் போட்டிருக்கா. இதெல்லாம் பகவானுடைய ஸ்வரூபம் இது. இப்போ பாரதத்தை வீட்டில் சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்கள் மனசில் ஏற்றினுட்டு எல்லாம் ஏன் சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு காரணம் சொன்னான்னு நினச்சிருப்பாங்கிறத சொல்கிறேன்னா, ஒரு காலத்தில் திண்ணேல தான் கதை நடக்கும். ஒரு ராத்திரி திண்ணேல தான் கதை நடக்கும் கிராமங்கள்லாம். இன்னும் சொல்ல போனால் ஆதி காலத்தில் எப்படி இருக்கும்னா, பௌராணிகால்னு தனியாக இருந்தாவா. அவ வேதாத்தியனம் பண்ண ரீதியில் வந்தவாளும் உண்டு, அப்ராமணாலையும் உண்டு. அப்ராமணால் உள்ளவாளுக்கு சூதர்கள்னு பேர் அவளுக்கு. இவர்கள்லாம் பிரவச்சனம் பண்ணுறவா தான் இவ என்ன பண்ணுவான்னா, ஒரு மாட்டு வண்டியை கட்டிட்டு ஏதோ ஒரு வாகனத்தில் ஒரு கிராமத்துக்கு வந்துடுவா. இது மாதிரி நாங்கள் பிரவச்சனம் பண்ணுறவா அப்படின்னு சொன்ன உடனே அந்த கிராமத்தில் உள்ள பிரபுக்கள், அந்த காலத்துலலாம் பார்த்தேன்னா நம்ம ஆற்றுலேயே 2-3 வீடெல்லாம் சேர்ந்து இருக்கும் நமக்கே. அதில் ஏதாவது ஒரு வீட்டை ஒழிச்சு கொடுத்து சமையலுக்குள்ள வசதிகள்லாம் பண்ணி கொடுத்துட்டா அவர் மாசக்கணக்கில் பிரவச்சனம் பண்ணுவார். அவா நித்தியப்படி என்ன சமர்ப்பணம் பண்ண முடியுமோ, காய்கறிகள், பழம், தயிர், பால், அரிசி, இது மாதிரிலாம் பண்ணுவா. ஒரு ஆனந்தமாக அவளுக்கும் ஒரு பொழுதுபோக்கு. இவரும் பகலில் அனுஷ்டானம் பண்ணிவிட்டு சாயங்காலம் பிரவச்சனம் பண்ணுவார். இது மாதிரி ஒரு திண்ணையில் இருக்கும், அவர் தங்கியிருக்கிறாத்திலே பண்ணலாம். ஒரு சுவாமி படத்தையோ அல்லது ஒரு இதையோ வச்சுட்டு ஒரு விளக்கை ஏற்றிட்டு அவரே தங்கியிருக்கிறதுனால அவரே சுண்டல் பண்ணின்னு வந்துடுவார். பண்ணின்னு வந்து பிரவச்சனம் பண்ணுவார். அது மாதிரி பிரவச்சனங்கள் நடக்கும். திண்ணேல நடக்கும்போது மாசக்கணக்கில் நடக்கும். ஒருத்தர் ஆற்றுல வச்சு பண்ணும்போது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆயிடுத்துன்னா அந்த பிரவச்சனம் அங்கே பண்ண முடியாது, மேலே கண்டினியூ ஆகாது. இப்போ ராமாயணம் பாகவதம் மாதிரி 8 நாள் 10 நாளில் சொல்லி முடிக்க முடியாது. அதை பாரதம் ரொம்ப பெருசு. அதனால் என்ன பண்ணுவான்னா, இதை ஆற்றுல வச்சுக்காதேம்பா. ராமாயணம் பாகவதம்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும், இது லேட்டாகும், அதனால் ஆற்றுல வச்சுக்காதே அப்படின்னு சொன்னதை மொத்தமாக ஆற்றுல வச்சுக்காதே. பாரதத்தை ஆற்றுல சொல்லக்கூடாது. பாரதம்னு சொன்னால் முதல்ல பகவத்கீதையை ஆற்றுல படிக்கக்கூடாது, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஆற்றுல படிக்கக்கூடாது. ஏன்னா இது ரெண்டுமே பாரதத்தில் தான் இருக்குது. இதெல்லாம் பாரதத்தில் உள்ள பகுதிகள் தானே. எதுக்காக எதை சொன்னதுங்கிறத நம்ம மனசில் வாங்கிக்கணும். ஒரு காலத்தில் அம்மா ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும், எல்லாரும் சேர்ந்து இருப்பா. அண்ணா அப்பா காலமாயிட்டான்னா அம்மா இருக்கிற இடத்துல சிரார்த்தம் பண்ணுவா. ஒரே சமையலாக இருக்கும், ஒத்தையாக பண்ணுவோம், மொத்தமாக பண்ணுவோம் அண்ணா தம்பிகள் சேர்ந்துன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் நம்ம தான் வேலைக்கு வெளியில் போயாச்சுன்னா அவாவா இருக்கிற இடத்துல தான் சிரார்த்தம் பண்ணணும். ஒன்று சொத்து பிரித்தாலும் தனியாக தான் சிரார்த்தம் பண்ணணும், சமையல் பிரிஞ்சாலும் தனியாக தான் சிரார்த்தம் பண்ணணும். பாக்கி எல்லாத்துக்கும் மூஞ்சி பார்த்து பேசக்கூட மாட்டான் அண்ணா தம்பியோட. சிரார்த்தத்துக்கு புல்லு பிடிக்க வந்துடுவான் பின்னாடி. அந்த சிரார்த்தத்தை பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன உண்டோ அதுக்கு. இது மாதிரிலாம் புண்ணிய குறைச்சல். இது சிரார்த்தத்தை நாம தான் பண்ணணும், அவாவா தனித்தனியாக தான் பண்ணணும். இது மாதிரி அந்த ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சம்பிரதாயம்ங்கிற பேரில் மனசில் வாங்கிட்டு, எங்கள் அப்பா இப்படி தான் சொல்லுவா, எங்கள் அம்மா அப்படி தான் சொல்லுவா. அது ஒரு தடவை கிராஸ் செக்கிங் பண்ணிக்கணும் கரெக்டான. மகாபாரதம் அப்பேற்பட்ட பவித்திரமான ஒரு
இதிகாசம். அது பல புண்ணிய ஆத்மாக்களுடைய ஒரு சரித்திரமானது இதில் சொல்லப்பட்டுன்னு வர்றது. இந்த தேசத்தில் எத்தனை பெரிய தர்மாத்மாக்கள்லாம் இருந்திருக்கார்கள். வியாசருடைய பார்வையில பெரிய ராஜ்யத்தை கட்ட அமைச்சவன பேசலஞ்சவர். யார் தர்மிஷ்டனான ராஜாக்களோ அவனை பத்தி பேசியிருக்கார். இப்ப வேர்ல்டு வைஸ் நாம ஹிஸ்டரி எடுத்துட்டோம்னா நீங்கள்லாம் எத்தனையோ பேரை படிக்கிறேன். நெப்போலியன்கிறேன், அலெக்சாண்டருங்கிறேன், ஸ்டாலின்கிறேன், அவர் இவர் ரஷ்யாவில் உள்ளவரை சொல்கிறோம். எத்தனையோ சரித்திரங்கள்லாம் படிக்கிறேன். இதெல்லாம் நமக்கு ஒரு சரித்திரமானா கிடையாது. வியாசரோட பார்வைக்கு இவர்கள்லாம் கொசு மாதிரி. அவர் சொன்னார்னா ஹரிச்சந்திரனை சொல்லுவர், ராமபிரானை சொல்லுவர், துஷ்யந்தனை சொல்றார், பரதனை சொல்றார். பவித்திரமான ராஜாக்கள் அவர்கள்லாம். நேற்றைய தினம் சொல்லலையா, இந்த பெண்ணை பார்த்த உடனே துஷ்யந்தன் சகுந்தலையை பார்த்த உடனே நினைக்கிறான், இந்த பெண்ணை பார்த்த உடனே என் மனசு ஆசைப்படுறது. இந்த பெண்ணு யாருன்னு கேட்டா கண்வரோட பொண்ணுன்னு அங்க உள்ளவா சொல்றா. அப்படி ஒரு ரிஷியோட பெண்ணா இருந்திருந்துன்னா என் மனசு ஆசைப்பட்டிருக்காது. அதர்மத்துல என் மனசு போகாது. இந்த ஒரு உறுதி யாராவது சொல்ல முடியுமா? மேல பீஷ்மர் சொல்ல போறார் ஒரு விஷயம். அவருக்கு 18 வயசுல, இந்த 18 வருஷ வாழ்க்கையில ஒரு நாள் கூட நான் பொய் சொன்னது கிடையாது, இனிமேவும் சொல்ல மாட்டேன் பரம். இது மாதிரி எல்லாம் மகான்கள் இருந்திருக்கா. அப்படி ஒரு பவித்திரமான வாழ்க்கை. இது வெறும் வயத்து பழப்புக்கான வாழ்க்கை கிடையாது. கொஞ்சம் லட்சியம் இருக்கணும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நமக்கே இது மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தாதான் மனசு பூரிப்பா புஷ்டியா இருக்கும். இல்லைன்னா டல் அடிச்சு போயிடும், ரொம்ப டவுன் ஆயிடுவேன். வெறும் பணம் சாப்பாடு இதை மட்டும் சார்ந்து வாழ்ந்தேன்னா இந்த ரெண்டையுமே உடம்பு ரிஜெக்ட் பண்ற காலத்துல என்ன பண்ணுவேன்? எதை சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகாது, எதுவுமே ஒத்துக்காது அப்படின்னு நாமளே குறைச்சிக்கணும். அந்த காலத்துலலாம் வயசான காலத்துல கஞ்சி ஊத்தும்பா. அப்படின்னா வயசான காலத்துல ஒரு லிக்விடா சாப்பிட்டாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இப்பதான் வெரைட்டியா பிரியாணியை வச்சுன்னு திங்குறான். வயசை பார்க்காம கிளம்ப வேண்டிதான். ராத்திரியில ஹெவியாவே சாப்பிடக்கூடாது. வயசான காலத்துல எல்லாம் வயசு ஆக ஆக உடம்போட ஒரு ஜீரண சக்தி குறைஞ்சுன்னு வருது. அதுக்கு ஹெவியா நீங்க கொடுத்தேன்னா டல் ஆயிடும், அப்படியே திணறும். அது மலை மேல ஏறுற கார் மாதிரி. அதனால ஆரோக்கியமா உடம்ப வச்சுக்கணும். ஒரு தர்மமான எண்ணம் தான் என் மனசுல வரும், அதர்மமான எண்ணம் வராது. இந்த பெண்ணோட பூர்வோத்தரம் சொல்லு அப்படின்னு ஒண்ணு அவர்கள் சொன்னார்கள். இவ விஸ்வாமித்திரரோட புத்திரி. இவள் விஸ்வாமித்திரர் க்ஷத்ரிய. ஏன்னா விஸ்வாமித்திரர் கதையை கொஞ்சோன்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன் நான். விஸ்வாமித்திரர் கதை, இந்த ரிஷ்யசிருங்கர் கதை, இதெல்லாம் முழுசா இருக்கிறது பாரதத்துல தான், ராமாயணத்துல கூட கிடையாது. ரிஷியசிருங்கர் ஐஷ்ணு கல்யாணம் பண்ணி வச்சாருங்கிறதோட ராமாயணத்துல முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அவ அப்பா வந்தார், என்ன பண்ணினார், இவனை என்ன பேசினார் இத்தியாதி சரித்திரங்கள்லாம் பாரதத்துல இருக்கு. அது மாதிரி விஸ்வாமித்திரரோட கதையும் விஸ்தாரமா இருக்கு. இவர் 4, இதை நாம ஒரு மெசேஜுக்காக சொல்லிட்டு போறேன். 4 தடவை இவர் தபஸ் பண்ணார். 4 திக்குல போய் 4 தடவை தபஸ் பண்ணார். 4 தடவையும் ஃபெயிலியர் அவருக்கு. 5ஆவதா புஷ்கரத்துல இப்ப போனோமே நாங்க சப்தாகத்துக்கு, அந்த இடத்துல தபஸ் பண்றார் அவர். புஷ்கரத்துல போய் தபஸ் பண்றார். அப்பதான் பிரம்ம ரிஷி ஆனார் விஸ்வாமித்ரர் அப்படிங்கிறது சரித்திரம். 4 தடவை அவர் வாழ்க்கை, அவர் தபஸ் வீணா போனதுக்கு 4 காரணம். யாருமே வாழ்க்கையில ஆன்மீக முன்னேற்றம் முக்கியமா, எனக்கு அத்தியாத்மம்னு சொன்னா புரியுமோன்னு தெரியல எனக்கு. இந்த தந்தி டிவியில பேட்டி கொடுக்கும்போது மோடி ஒரு விஷயம் சொன்னார்.
தமிழ்நாடு எனக்கு நல்ல பரிச்சயம் உண்டு, நான் முமுட்சுவாக இருக்கிறதே அங்கே சஞ்சாரம் பண்ணியிருக்கேன்னா. அந்த முமுட்சுங்கிறதுக்கு கேள்வி கேட்டவாளுக்கு மனசில் வாங்கி தரல, கேள்வி கேட்டவாளுக்கு அதை கடந்து போயிட்டாவா. அவரை சொன்ன இன்னூத்தனானந்தா முமுட்சுங்கிறதுக்கு நின்று பேசியிருப்பா. முமுட்சுன்னா என்ன அர்த்தம்னா மோட்சம் இச்சா முமுட்சு, மோட்சத்தை விரும்பி நான் வாழ்ந்த காலத்தில் இப்போ மோட்சத்தை அடைஞ்சுட்டார்னு அர்த்தம். அப்படின்னா ஞானி ஆயிட்டார்னு அர்த்தம். அது அவர் ஓப்பனாக அவர் சொல்லலை, ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் நான். அப்படி இல்லைன்னா இருக்க முடியாது. ஏன்னா நார்மலாக 2, 3, 4 அத்தியாயங்களை சொல்லும்போது ஸ்தித பிரஜனை பற்றி பேசுகிறாள் பகவான். பூர்ண ஒரு கர்மாவை பண்ணும்போது பலனை எதிர்பார்க்காம ஞானத்தை அபேட்சித்து கர்மாவை பண்ணுறது ஒரு வகை. ஞானம் வந்த பிறகும் கர்மா பண்ணுவார்கள்னா எத்யதாச்சரதி சிரேஷ்டா தத்ததேவ இதரே ஜனாகன்னு. அது மாதிரி ஒருத்தரால் இருக்க முடியுமா அப்படின்னா இப்போ பார்க்குறவாள்லாம் இருக்கும். இவ்வளோ பெரிய ஒரு பதவி, இவ்வளோ பெரிய ஒரு அதிகாரம், புகழ் இத்தனை இருந்தும் அதில் ஒட்டாமல் இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த வார்த்தைகள் புரியாது. அதுக்காக சொல்ல வர நான் அத்தியாத்ம விஷயம்னு தான் இதை சொல்லணும். நம்ம புருஷார்த்தமாக நாளை சொல்கிறது சாஸ்திரம். தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் அப்படின்னு இந்த 4 தான் மனுஷ ஜென்மாவோட லட்சியம். மற்ற ஜென்மாக்களோட லட்சியம் ஆகார நித்ராபய மைதுனானின், சாப்பிட்றது, தூங்குறது, குழந்தைய பற்றிக்கிறது. நமக்கு என்னன்னா தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம். தர்மத்தை பற்றி புரியறது, அர்த்தத்தை பற்றி புரியறது, காமத்தை பற்றி புரியறது, மோக்ஷம். மோக்ஷ மார்க்கத்தில் ஒருத்தன் பிரவேசிக்கும் போது நாலு வகையான தடைகள் வரும். இது லௌகிகத்திலையும் வரும். விஸ்வாமித்திரர் சித்தி அடையறார், பிரம்ம ரிஷி ஆகிறதுக்கு 4 தடை வந்தது. இந்த 4ஐயும் விளக்கினாதான் காரிய ஜெயம் ஏற்படும். அந்த 4 என்னன்னா, பிறருடைய துன்பத்திலையும் நாம இன்வால்வ் ஆகக்கூடாது, பிறருடைய இன்பத்திலையும் நாம இன்வால்வ் ஆகக்கூடாது, காமத்தையும் ஜெயிக்கணும், கோபத்தையும் ஜெயிக்கணும். இந்த விஸ்வாமித்திரருக்கு 4 தடவை தபஸ் ஃபெயிலியர் ஆனதுக்கு இந்த 4 காரணம்தான். பிறரோட துன்பத்தில் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒருத்தர் எங்கிட்ட கஷ்டம்னு சொல்கிறா, ஒரு ஆச்சாரியால்ட்டையோ அல்லது ஒரு மகான்கள்ட்டையோ ஒருத்தர் பேசும்போது கஷ்டம்னு தான் சொல்லுவா. சௌக்கியத்தை யாராவது சொல்லுவாளா? எனக்கு தெரிஞ்சு இன்னி பெரிய சௌக்கியத்தை சொல்கிறவா ரொம்ப குறைச்சல். ஒரு பிரச்சனைன்னா ஃபோனை பண்ணுவா, கஷ்டம்னா சொல்லுவா. அவ்வளோ பெரிய கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்ததை சொல்ல மாட்டா. இன்னும் இது மனுஷ சுபாவம்னு நான் விட்டுடுறது, பிடுங்கி எடுத்துருவா 4 நாளைக்குள்ள. இதை பார்த்து சொல்லுங்க, அவ்வளோ சீரியஸாக இருக்குது, நீங்கள் பார்த்து சொல்லுங்க, ஜாதகம் பார்த்து சொல்லுங்க, எதாவது பரிகாரம் சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க, என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவளும் அதுலேருந்து பகவத் கிருபையால் வெளி வந்தான்னா வந்துட்டோம்னு சொல்ல மாட்டேன். 2 பேர், ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஆம்படையாம் முன்னாடி 2 பேரும் டாக்டர், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்கா. கல்யாணம் ஆகி 8 வருஷம் அவளுக்கு குழந்தை பிறக்கல. தொந்தூரில் தான், மெட்ராஸில் தான் இருக்கா, கோயமேடுக்கிட்ட. பண்ணாத வைத்தியம் கிடையாது. என்கிட்ட ஜாதகம் காமிச்ச போது நான் சொன்னேன், முக்கியமான பிரச்சனை இதுதான், அதுக்கு டெஸ்ட்டில் அப்படி தான் வந்திருக்கும்னா ஆமான்னா, அதுக்குள்ள மந்திரங்கள் தனியாக இருக்குது, அதையும் சேர்த்துக்கோங்க, வைத்தியம் பலிக்கும்னு. ஒரு கால் வைத்தியம் கூட தேவைப்படாதுன்னு. அதே மாதிரியே 2 நாள் சாந்தி பண்ணினா 1 வருஷத்தில் அவளுக்கு பொன் குழந்தை பிறந்துடுத்து. 3 வருஷம் எனக்கு அவளோட டச்சு கிடையாது. நான் பேசாமல் ஒருத்தட்ட அவள் பேசாமல் நான் பேச மாட்டேன். 3 வருஷம் கழிச்சு அவள் பந்துக்கள் ஒருத்தரை பார்க்குறேன், குழந்தை பிறந்த சௌக்கியமாக இருக்காளேங்கிறான். இவ வாயே திறக்கல. இவ அதுக்கு முன்னாடி 2 மாதம் என்னை பிடுங்கி எடுத்தா. ஜாதகம் பார்த்து சொல்லுங்க, ஜாதகம் பார்த்து சொல்லுங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, ஜனங்களோட சுபாவம் இது. கஷ்டமாக இருக்கிறதே வரத்தான் வருவா. அவளுக்கு நாம் வழி காமிக்கணும், அது தப்பே கிடையாது. அவளோட சேர்ந்து நாம் பின்னி பிணைஞ்சா மாதிரி ஆகிடக்கூடாது. இவரோடத்துல என்ன பிரச்சனைன்னா, அந்த பிரச்சனை என்னங்கிறத சொல்கிறேன்.
சுனசே பண்ணூத்தம். அவனை ஒரு ரிஷி ஒரு ராஜாட்ட வித்துட்டா யாகத்துக்கு பசுவா. அவனை அவன் வருத்தப்பட்டான், விஸ்வாமித்திர சரணம் பண்ணினான். அவனை மீட்பதற்காக இவர் ஒரு யாகத்தை பண்ணி சண்டையை போட்டு 2000 வருஷம் தபசு போச்சு. அதுக்கு அடுத்தது திரிசங்கூன், இவன் ஒருத்தனோட கஷ்டத்தை நிவர்த்தி பண்றேன்னு போச்சு. அடுத்தது திரிசங்கூன்னு ஒருத்தன், அவன் வந்தான் விஸ்வாமித்திரர்கிட்ட. எனக்கு சசரீர சொர்க்கம் போகணும்னா, இந்த உடம்போட சொர்க்கத்துக்கு போகணும்னா, இந்த உடம்போட சொர்க்கத்துக்கு போக முடியாது, இது பொது விதி. அது ஏன்னா இப்போ நாம் இருக்கிற அந்த பூமியை தாண்டி நாம் வெளியில் போனாலே அட்மாஸ்பியரே மாடி போயிடும். இப்போ ஆக்சிஜன்லாம் இருக்காது, நிலவுக்கெல்லாம் போனால் கால் மேலே படாது, அப்படிலாம் சொல்கிறப்போ கீழே படாதுலாம். அது மாதிரி ஒரு ஸ்தானம் தான் சொர்க்கம்ங்கிறது. அதனால தானே தேவதைகள் கால் பூமியில் படாதுன்னு சொல்கிறோம். நம்ம கால் நிலவுக்கு போனால் இந்த பதம் இந்த இதில் தான் இருக்குது, நம்ம தேசத்தில் தான் இருக்குது. என்னைக்கோ எத்தனையோ 1000 வருஷம் முன்னாடி தேவதைகளை பற்றி சொல்லும்போது தேவதைகள் கால் பூமியில் படாது அப்படின்னு சொன்னால், இப்போ நாம் நிலவுக்கு போனால் நம்ம கால் பூமியில் அந்த நிலவில் படாதுங்கிற மாதிரி அவளுக்கு இந்த இடம். அப்போ இந்த உடம்போட போக முடியாது, பண்ணி வைக்க மாட்டேன்னு வசிஷ்டர் சொல்லிட்டார். இவன் அதை தாண்டி என்ன பண்ணுறான், வசிஷ்டரோட சண்டை போட்டுட்டு விஸ்வாமித்திரர்கிட்ட வந்தான். விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார், உங்க குருநாதர் வசிஷ்டர் தானே அப்படின்னார். ஆமான்னார். அவர்கிட்ட என்ன போனையான்னார். போனேன்னார். என்ன சொன்னார் அவர்னார், என்னால் முடியாதுன்னு சொன்னார்னார். அப்போ நான் பண்ணி வைக்கிறேன்னார். அவர் முடியாதுன்னு தான் நான் பண்ணுறேன். இந்த வீம்புக்குன்னு சில பேர் நடந்துப்பான். அவனை அனுப்ப இந்திரன் என்ன பண்ணினா, இவர் ஏதோ பண்ணி மேஜிக் பண்ணி அனுப்பிச்சுட்டார் மேலே. இந்திரன் என்ன பண்ணா, கழுத்தை பிடிச்சி தள்ளிவிட்டான் சொர்க்கத்துக்கு போனவொன்னு. அவன் மேலேருந்து கீழே விழும்போது விஸ்வாமித்திரரை கூப்பிட்டான், தள்ளி விட்டுட்டான். அங்கேயே நில்லுன்னாரு, சொர்க்கத்துக்கு பக்கத்துலேயே அப்படியே நில்லு அப்படின்னா. அவன் சொர்க்கத்துக்கும் போகல, பூமிக்கும் வரல, நடுப்புலையே அவன் நின்றுட்டான். அதனால இன்னைக்கும் பழைய காலத்தில் பேசும்போது திரிசங்கு சொர்க்கம்னு சொல்லுவான். அவன் சொர்க்கமும் இல்லை, பூமிக்கும் வரலை, ரெண்டும் கட்டான் நிலையன். இப்போ உள்ளவாளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ரயிலில் மிடில் பர்த் மாதிரி. ரயிலில் ட்ராவல் பண்ணுறது இந்த மிடில் பர்த்தில் மாட்டினோம்னு வச்சுக்கோங்களேன், எழுந்து உட்கார கூட முடியாது. மேல் பர்த் அப்பர் பர்த்தில் ஏறுறது தான் கஷ்டமே தவிர படுத்துட்டா எழுந்து உட்காந்துக்கலாம். லோயராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மிடில் பர்த் எப்படியோ அது மாதிரி இது. இவன் மண்ணாடினா அதில் அவர் தபசு போச்சு. காமத்தினால மேனகையோட வாழ்ந்து தபசு கட்டு போச்சு. கோபத்தினால ரம்பையை சபிச்சு தபஸ் கட்டு போச்சு. இந்த மேனகைக்கு அப்புறம் திருப்பி தபஸ் பண்றார். வடக்கு திக்கில் ரம்ப வரார். வந்த உடனே ஏற்கனவே மேனகை தபஸ் கட்டு போச்சுங்கிறது ஞாபகம் ரம்பையை பார்த்து சபிச்சுடுறார், நீ கல்லா போ அப்படின்னு. அவ கல்லா போயிட்டா, இவர் தபஸ் முழுக்க காலியா போயிடு. இதுல மேனகையோட தபஸ் இவருக்கு போன காலம் 2000 வருஷ தபஸ் மேனகையோட போச்சு. ரம்பைய சபிச்சு போன தபஸோட காலம் 4000 வருஷம், 2 மடங்கு. ஒரு செகண்டில் போயிடுது. சில லிங்கை ஓப்பன் பண்ண உடனே அக்கௌண்ட் காலியாயிருது. பத்தியில காலியானவால சொல்றேன்னா, நான் கார்டை உபயோகிச்சு ஏடிஎம்ல கூட பணம் எடுக்க மாட்டேன். நான் எப்ப நமக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாதோ, சம்பாதிக்கிறது சாமர்த்தியம் இல்லை, ஜாகிரதையா இருக்கிறது தான் சாமர்த்தியம். கெட்டிக்காரத்தனம்னு அர்த்தம் இல்லை, ஜாகிரதையா இருக்கணும் அவசியம் இல்லையே. சில லிங்க் எதுக்கு தேவையில்லாம தொடுவா, செல்ல போய் தொட்டா பணம் முழுக்க போயிடும். அது மாதிரி ரம்பைய நீ கல்லா போன்னு சொன்ன அடுத்த செகண்ட் 4000 வருஷ தபசு போயிடுது. அது கோபத்தினால. மேனகையோட தபஸ் போன போது 10 வருஷம் மேனகையோட அவர் சௌக்கியமா இருந்தார். அப்புறம்தான் தபஸ் போச்சு. 10 வருஷம் சௌக்கியம்ங்கிறது கிடைச்சது. இதை
ராமாயணத்தில் வாலியோட மனைவியான தார லக்ஷ்மணனை பார்த்து சொல்றான். லக்ஷ்மணன் வந்து கோச்சின்னு நிற்கிறான். கோவிச்சுக்காத லக்ஷ்மணா. ஏன் கோச்சுக்கிறான்னா, சுக்ரீவன் வந்து காமியாயிட்டான், மனைவியோட சௌக்கியமா இருக்கிற இடத்துல ராமருக்கு கொடுத்த வாக்க மறந்துட்டான் அப்படின்னு இவன் கோவிச்சுக்கிறான். பாரு, காமம் கோபம் ரெண்டுமே ஈக்குவல் தான். அவன் காமி, நீ கோவிச்சுக்கிற, நீ கோபத்தோட இருக்க. இந்த ரெண்டுமே நம்மளை நாசப்படுத்தும். காமயேஷா குரோதயேஷா ரஜோகுண சமுத்பவா மகாசனோ மகாபாப்மா வித்யேனம் இக வைரீனம்ங்கிறான் பகவத்கீதையில பகவான். உன்னோட எதிரி வந்து எதிர்த்தாப்புல உள்ளவர்கள் இல்லை அர்ஜுனா. உன்னோட காமம், உன்னோட கோபம், இதுதான் உனக்கு உண்மையான சத்ரு. நாசம் பண்ணிட்டு போயிடும் வாழ்க்கைய. இப்ப நீ சுக்ரீவனை கோச்சுக்கிற, நீ உனக்கு என்ன ரைட் இருக்குன்னு கேட்டா, அவன் காமியா இருக்கான், நீ கோபமா இருக்க. இன்னும் சொல்ல போனா அவனை விட நீ தான் ஒரு கிரேடு இறங்கினவன். எப்படின்னா, கோபம் காமத்தை விட பெருசு. அதுக்கு ஒரு கதை சொல்லட்டுமான்னு விஸ்வாமித்திரர் கதையை அங்க சொல்றாவ. கிங்கோபமூலம் மனுஜேந்திர புத்திரா. இப்படி கோவிச்சுக்கலாமான்னு சமாதானப்படுத்தினாலும் ராமாயணத்தில் வர்றது. இது மாதிரி 4 விதமா தபஸ இழந்த விஸ்வாமித்திரர் 5ஆவதா புஷ்கரத்தில் தபஸ் பண்ணி பிரம்மரிஷிங்கிற ஸ்தானத்தை அடைஞ்சு, வசிஷ்டரே வந்து அவரை பிரம்மரிஷின்னு சொல்லி, பிரம்மா மட்டும் சொல்லலை, வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷின்னாங்க விஷயமே, அதை அடைஞ்சார்னு. அப்பேற்பட்ட ஒரு விஸ்வாமித்திரர் க்ஷத்திரியரா இருக்கிற காலத்தில், அப்புறம் பின்னாடி அவர் முருக பகவானுக்கு அவர் தான் வந்து அஸ்திர சஸ்திரங்கள் கற்றுக் கொடுக்குறாருன்னு ஸ்காந்தத்தில் இருக்கு. முருகனுக்கு ஆயுத பயிற்சி எல்லாம் கொடுத்தவர் இவர் தான் அப்படின்னு. இவர் பெண்ணு தான் இந்த சகுந்தலா அப்படின்னு ஒன்று. ராஜா காந்தர்வ முறைப்படி சகுந்தலையை கல்யாணம் பண்ணிக்கிறான். அஷ்டவித விவாகம், 8 வகையான கல்யாணம். அதுல க்ஷத்திரியர்களுக்கு மட்டும் அனுமதி என்னன்னா, வெறுமனை மாலை மாத்திக்கிறது. மாலை மாத்தின்றாலே அவளுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது. மாலை மாத்தின்றாலும் கல்யாணம்ங்கிறது சாஸ்திரம்தான். நீ மோதிரம் போட்டுண்டாலும் கல்யாணம்ங்கிறது நம்ம சாஸ்திரம்தான். நம்ம சாஸ்திரத்துல எங்க மோதிரம் போட்டுண்டா கல்யாணம் இருக்குன்னா, நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றது, பிரம்மச்சாரிக்கு இந்த அடையாளம், கிரகஸ்தனுக்கு இந்த அடையாளம், வானப்பிரஸ்தனுக்கு இந்த அடையாளம், சன்னியாசிக்கு இந்த அடையாளம். பிரம்மச்சாரிக்கு என்ன அடையாளம்? ஒத்த வேஷ்டி, 2 வேஷ்டி இருக்கக்கூடாது அவனுக்கு. கிரகஸ்தனுக்கு என்ன அடையாளம்? 2 வேஷ்டி, முட்டிக்கு கீழே வேஷ்டி இருக்கணும். இன்னொரு அடையாளமும் உண்டு, மோதிரம் போட்டுன்னு இருக்கணும் அவன். கிரகஸ்தன் மோதிரம் போட்டுக்கணும். இல்லை ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா, இது ஒரு சாஸ்திரங்கிறதுனால தான் மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடுறதுங்கிற கம்பல்ஷன் இருந்தது. அந்த காலத்தில் மாப்பிள்ளைக்கு மோதிரமாவது போடணும் அப்படின்னு மச்சனை நட்டு போட சொல்லுவா. மாப்பிள்ளைக்குன்னா மோதிரம் போடுறதுங்கிறது தான் விஷயம். கிரகஸ்தன் வானப்பிரஸ்தனுக்கு தாடி அடையாளம், தீட்சை கிடையாது, ஜட தாடியோடு இருப்பான். சன்னியாசிகளுக்கு இது நிவர்த்தி, சிகா நிவர்த்தி, அது 2 வகையாகவும் இருக்கு. சிவன் நிக நிவர்த்தி பண்ணிக்கிற வாழும் உண்டு, பண்ணிக்காத வாழும் உண்டு. இந்த விஷயம் மோதிரம் அப்படிங்கிறது. மாலை மாற்றி தன் கையில் உள்ள மோதிரத்தை போட்டு, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த சரித்திரத்தில் ரொம்ப முக்கியங்கிறதுக்காக சொல்கிறேன். இவளை கல்யாணம் பண்ணினுட்டான். பண்ணிண்டா கண்வர் வரவே இல்லை. 2 நாள் ஆச்சு, வரல. இவா 2 நாள் குடும்பமும் நடத்திட்டான். கண்வர் வரலன்னு உடனே இவன் என்ன சொன்னான், ராஜாங்கத்தில் எனக்கு காரியம் இருக்கு, இப்போ நான் உன்னை அழிச்சுன்னு போயிடுவேன். இத்தனை நாளா பொறுப்பெடுத்து வளர்த்திருக்கிறவர் கண்வர் தான். அவர் அனுமதி கொடுக்காம நான் உன்னை அழிச்சுன்னு போகக்கூடாது. அதனால அவர் வந்த உடனே நீ கிளம்பி வந்துடு அப்படின்னு சொல்ல, அவள் ரொம்ப தவிச்சு போனா. நான் வந்தா யாருக்கு என்ன அடையாளம் தெரியும், என்னை எப்படி ராஜாங்கத்துக்குள்ள அனுமதிப்பா அப்படிங்கிறதே உன் கையில போட்டிருக்கேன் பாரு இந்த மோதிரம்.
இது ராஜ சின்னம், இது ராஜ முத்திரை உள்ளது, இதை காமிச்சாலே உன்னை அனுமதிச்சிருவா அப்படின்னு சொல்ல, இதுக்கப்புறம் கதை வந்து இவன் கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் இவள் இருக்கும்போது துர்வாச மகரிஷி வரார் கண்வர் ஆசிரமத்துக்கு. துஷ்யந்தனை விட்டு பிரிஞ்ச தாபத்தினால துர்வாசர் அவள் கவனிக்கல, உபச்சாரம் பண்ணல. ஒரு க்ஷணத்தில் கோபத்தை அடைஞ்சு யாரை நினைச்சுன்னு என்ன அலட்சியப்படுத்தினியோ அவன் உன்னை மறந்து போயிடுவான்ட்டாரு. ஒரே வார்த்தையில், யாரை நினைச்சுன்னு என்ன நீ அலட்சியப்படுத்தினியோ அவன் உன்னை மறந்துடுவான் அப்படின்னுட்டா. அதுக்கப்புறம் கண்வர் வந்த உடனே நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு அழகா ஒரு விஷயம் சொன்னார். இதை நாம எல்லாரும் மனசுல வாங்கிக்கணும். இந்த கல்யாண விஷயத்துல பிடிச்ச பிடிவாதமா சண்டை கிண்டை போடுவா சில பேர். இதுல ஆர்கியூமெண்ட் பண்ணி எனக்கு இதுல இஷ்டம் இல்லை அதுல இஷ்டம் இல்லை அப்படிலாம் சொல்லுவா. நான் சொல்ற விஷயத்தை மனசுல வாங்கிண்டா புரியும். அவர் என்ன சொன்னார், ஹோமம் பண்ணும் போது புகையினால கண்ணு மறைச்சாலும் பண்ணின ஆகுதி அக்னி குண்டத்துல தான் விழுந்துடுத்துன்னா நமக்கு சந்தோஷம். இப்போ ஹோமம் பண்ணிட்டே இருக்கிறதேவே திடீர்னு காற்று சுழண்டு புகை அடிக்கும். நாம் ஒரு குழக்கட்டையை போடுறதே ஹோமகுண்டத்தில் போடாமல் அண்ணண்டை போட்டுவிட்டா அது வேஸ்ட்டு, ஹோமம் இல்லைன்னு ஆயிடும். புகை கண்ணை மறைச்சாலும் ஹோமகுண்டத்தில் தான் போட்டோம்னா அது ஹோமந்தான். அது மாதிரி கண்ணை மறைஞ்சு விழுந்தாலும் விழ வேண்டிய இடத்துல தான் விழுந்திருக்கு, அதுதான் விஷயம் இல்லை. அது மாதிரி கல்யாணத்திலையும் ஒரு பிடிவாதம் பிடிச்சி ஒரு ஆர்கியூமெண்ட் வந்தாலும் நடக்க வேண்டிய முறை தான் கல்யாணம் நடந்திருக்குன்னா அதில் என்ன பிடிவாதம் வேண்டி கிடக்கு? நான் சொல்றது புரியறதான்னு தெரியல. ஒரு 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 சின்ன இது ஆர்கியூமெண்ட் எங்கிட்ட வந்தது. பையன் நம்ம தமிழ் பிராமணா, பொண்ணு வந்து கன்னட பிராமணா அல்லது மராட்டி அந்த மிக்சிங்கில் உள்ளவா, ஆனால் பிராமணா. அவள் அப்பா அம்மா வேண்டாம் வேண்டான்னு சொல்லியிருந்தா. அப்புறம் நான் கூப்பிட்டு சொன்னேன், இது முதல்ல விட்டுடுங்க தேன்னு. சாஸ்திரங்களில் சம்பிரதாயங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அதுக்கு முன்னாடி உள்ளது சாஸ்திரம். சாஸ்திரம் அது அடிப்படையாக வச்சு ஏற்பட்டது தான் சம்பிரதாயம். ஒரு வாழைப்பழம், அந்த வாழைப்பழத்தை எடுத்துன்னு வந்து அதோட வேற எடுத்துன்னு வந்து 4 வகையான இடத்துல நீங்கள் பயிர் பண்ணும்போது கவனிச்சு கேளுங்க. இதெல்லாம் வந்து இன்னும் இதை பற்றி யாருமே பேச மாட்டா, ஆனால் வர காலத்தில் தேவை. 4 வகையான இடத்துல பூமியை பிரித்து நீங்கள் பயிர் பண்ணும்போது சமுத்திர கரையில் அந்த வாழை மரத்தோட வாழைப்பழத்தோட டேஸ்ட்டு ஒரு மாதிரியாக இருக்கும். மலையில் போய் நீங்கள் பயிர் பண்ணேன்னா அந்த வாழைப்பழத்தோட டேஸ்ட்டு ஒரு மாதிரியாக இருக்கும். நடு இடத்துல போய் ஆத்தங்கரையில் பண்ணினா ஒரு மாதிரியாக இருக்கும். பழம் என்னவோ ஒன்று தான், அந்த மண்ணால் மாறுபடுறது. அது மாதிரி தான் மனித இனம். நமக்கு மூதாதையர்களாக உள்ள ரிஷிகள் ஒருத்தர் தான். பாரத்வாஜ கோத்திரம்னு இருக்கு. பாரத்வாஜ கோத்திரம் ஐயங்கார்லையும் இருக்கு, ஐயர்லையும் இருக்கு, தெலுங்கர்லையும் இருக்கு, மராட்டிலையும் இருக்கு, வட இந்திய பிராமணாலையும் இருக்கு. அப்ப ஐயங்கார் பாரத்வாஜர்னு ஒருத்தர் இருந்தார், ஐயர் பாரத்வாஜர்னு ஒருத்தர் இருந்தார், மராட்டி பாரத்வாஜர்னு ஒருத்தர் இருந்தார். அப்படி சொல்லுவோமா நம்ம? பாரத்வாஜர் ஒருத்தர் தான். பின்ன இத்தனை பேர்லையும் இருக்கேன்னா நம்ம எல்லாருக்கும் ஹெட் அவர் தான். ஐயங்காருக்கும் அவர் தான் ஹெட்டு, ஐயருக்கும் அவர் தான் ஹெட். ஐயர் ஐயங்கார்னு சொல்கிறோமேன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி பின்னாடி வந்த சம்பிரதாயம் அது. அந்த சம்பிரதாயத்தை நம்ம மதிக்க வேண்டாமான்னா கண்டிப்பாக மதிக்கணும். சம்பிரதாயத்துக்குள்ளே நம்மளால் வாழ தெரிஞ்சால் மதிக்கணும். எல்லாத்துலேயும் சம்பிரதாயத்தை விட்டுவிட்டு இதில் என்ன குளறுபடி? இப்போ நீங்கள் நான் சொல்கிறது மீறுங்கோன்னு சொல்லலை. இது நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணேன்னா அசாஸ்திரியமாக கல்யாணம் நடந்தால் என்ன பண்ணுவேன்? இந்த கேள்வியே அதுதான். ஒரு சாஸ்திரப்படியாவது கல்யாணம் நடக்கிறது. மேலே இதே சரித்திரத்திலேயே வரப்போகிறது, ஏயாது சரித்திரத்தில் அனுலோமம் பிரதிலோமம்னு கல்யாண விஷயமா. பண்ணலாமான்னா பண்ணலாம், பண்ணக்கூடாதான்னா பண்ணக்கூடாது. ரெண்டுக்கும் பதில் இருக்குதுல்ல. கல்யாணத்தில் இத்தனை மாறுபாடு இருந்தால் என்ன பண்ணுறதுங்கிறது. அது மாதிரி இங்கே கண்வர் சொல்றார், ஆகுதி பண்ணும்போது புகை கண்ணை மறைச்சாலும் ஹோமகுண்டத்தில் தான் விழுந்திருக்குன்னா எப்படி ஒரு திருப்தி வருமோ அது மாதிரி நீ சேர வேண்டிய இடத்துல தான் சேர்ந்திருக்க.
நானா கல்யாணம் பண்ணி வச்சாலும் ஒரு உயர்ந்த க்ஷத்ரியனை பார்த்து தான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும். இவனும் அப்படிதான். அதனால நீ கிளம்பு, உன் மாமனாராத்துக்கு உன் கண்ணன் வீட்டுக்கு நீ போ அப்படிங்கிறதே அவ கண்ணீர் சிந்தரா. அப்பா அவங்கள விட்டுட்டு எப்படி போவேன் அப்படின்னு. நான் கொஞ்சம் தூரம் வரேன்னு சொல்லிவிட்டு, இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் சாக்குந்தலத்தில் பொதுவாக ஒருத்தரை கொண்டு விடுற மத்தியில் எது பரியந்தம் கொண்டு விடலாம்னா தீர்த்தக்கரை பரிந்தம் தான் கொண்டு விடலாம். நாம் போகிற வழியில் ஒரு நதி ஒரு குளம் இருந்தால் அது பரிந்தம் கொண்டு வரலாம். அதை தாண்டி அவளை இப்போ ஒரு காலத்துலலாம், இப்போ நான் காரில் வரேன், ப்ரோக்ராம்லாம் முடிஞ்ச உடனே வாசலில் காரில் ஏறின உடனே டாட்டா காமிச்சிடும். இதோ இப்போ நேத்திக்கு வந்திருந்தார் பேப்பர் ராமசுவாமியோட அவரோட பையன் மௌலின்னு ஒருத்தர். ஆத்தில் நான் தங்கும்போது அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியாது, ஆத்தில் நாய் குட்டி போட்டிருந்தது, அல்சேஷன் நாய். எனக்கு அப்போ 6 வயசு 7 வயசு இருக்கும். எங்கள் தாத்தாட்ட பிடிவாதமாக பிடிச்சி நாய்க்குட்டி வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அவரை தாத்தா அதெல்லாம் கூடாதுன்னார். ராமசுவாமி சொன்னார், குழந்தை தான் ஆசைப்படுறானே, ஒரு குட்டி எடுத்துன்னு போங்கோ அப்படின்னார். ஒரு கூடையில் வச்சு எக்மோரில் கொண்டு வந்து எங்களை ரயிலில் ஏற்றி விட்டான். டிரைவர் வந்தான், இவரும் வந்தார். டிடிஆர் வந்தவர் இது என்னன்னு நான் குறைச்சது, அது நாய்க்குட்டின்னா இதெல்லாம் இதில் ஏற்றக்கூடாது, இதுக்குன்னு தனி இது இருக்குது, ப்ரொசீஜர்லாம் உண்டுன்னு சொல்ல அந்த டிரைவர்கிட்டே அந்த நாய்க்குட்டியை கொடுத்து அனுப்பிச்சிட்டோம். இப்போ நான் கொண்டு விடுவான்னு சொல்கிறதே அது ஞாபகம் வந்தது, அதனால சொன்னேன். ஸ்டேஷன் வரையும் கொண்டு விடுவா அந்த காலத்தில். ஊருக்கு போகிறதா இருந்தால் ஸ்டேஷன் போய் ரயிலில் ஏற்றி விட்டு பஸ்ஸில் ஏற்றி விட்டு டாட்டா காமிப்பா. யார் திரும்பி வரணும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ அவர்களை இப்படி கொண்டு விடணும். பஸ்ஸில் ஏற்றி விடலாம், ரயிலில் ஏற்றி விடலாம், வாசல்லேருந்து கை காமிக்கலாம். அவள் திரும்பியே வரக்கூடாதுன்னு நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாம் சேங்காலிபுரத்தில் கொண்டு என்னை விட்டுடலாம். அவள் திரும்பி இந்த ஊருக்கு வரக்கூடாதுன்னு நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாம் சேங்காலிபுரத்திலே கொண்டு விட்டுடலாம். இதை கன்வர் சொல்கிறார். நதம் தூர மனுவிரச்சேத்து ராமாயணத்தில் இருக்காது. பின்னாடியே ராமாராமான்னு சொல்லும்போது ஓடும்போது வசிஷ்டர் சொல்கிறார், ராமன் திரும்பி வரணுமா வேண்டாமா, நீ எதுக்கு பின்னாடியே ரொம்ப தூரம் போற அப்படின்னு கேட்குறா. இஞ்ச தீர்த்தக்கரையில் விடும்போது கன்வர் சொன்னார் சகுந்தலேட்ட, உங்களை விட்டு நான் பிரிஞ்சு எப்படி எப்பா இருப்பேன்னு கேட்டான். பெரிய வயத்தறிச்சல் தான். அதுவும் பெண் குழந்தைய பெற்றவாளுக்கு தான் அது புரியும். அது எனக்கு ரெண்டுமே புள்ள தான், அதனால் அப்போ தெரியல. இப்போ பேத்தி இருக்கிறதே நாளுக்கு நாள் எனக்கு அழுத்தம் ஜாஸ்தியாக போகுது. இவளை விட்டுட்டு நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழந்தைகளோட பழகிறதே. இதை போய் இவ்வளோ கண்ணுக்கு கண்ணா அந்த குழந்தைய வளர்த்துட்டு அவன் மனசு கூட புரிஞ்சுக்காதவன்ட்டு ஒருத்தன்ட்ட கொண்டு கொடுப்போக்கமான்னு ஒரு பயம் வருது. அப்போ தான் பெண்ணை பெற்றவாள்லாம் எவ்வளோ தவிச்சிருப்பாங்கிறது புரியறது. அதுக்காக சொல்கிறேன், சிரமந்தான், அது ரொம்ப சிரமந்தான். ஆனால் அதுலேயே தாமரையில் தண்ணீர் மாதிரி ஆரம்பத்துலேருந்தே இருந்துருவா அந்த காலத்தில். இவள் போய் இன்னூத்திராத்தில் இருக்க போகிறாங்கிறதுனால ஜாக்கிரதையாக அவளை வளர்த்து, அப்பா இன்னூத்திராத்துக்கு போகிறவா அப்படிங்கிற மாதிரி இருந்துருவா. ஸ்திரீக்கள் அப்படி சொல்லி சொல்லியே வளர்ப்பா. புருஷாளுக்கு அது தெரியாது, ரொம்ப பாசமாக இருப்பா. அது மாதிரி கண்வர் இருந்ததுனால அவள் அழறா, உங்களை விட்டுட்டு நான் எப்படி எப்பா போவேன்னா. நீ எங்கே போயிட்டேன்னு கேட்டா. இதோ பக்கத்தில் இருக்க, இதோ போன உடனே உங்கள் ஆத்துக்காரரோட குடும்பம் நடத்தி குழந்தை பெற்று அவனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணி வச்சுட்டு வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு ஓடி வந்துட போகிறேங்கிறார். எங்கே 50 வருஷ கதையை அடுத்தது நடக்கிற மாதிரி சொல்கிறார் அவன். சீக்கிரமாக ஓடி வந்துட போகிற, எங்கே போயிட போகிற அப்படின்னு சொல்லி அனுப்ப. இதெல்லாம் பாரதத்தில் உள்ளது. காளிதாசனோட சரித்திரத்தில் ஒரு வித்தியாசம் உண்டு. இந்த மோதிரம், இவன் இந்த போட்டில் போகும்போது மோதிரம் கீழே விழுந்துடுது, ஜலத்தில் விழுந்துடுது. அதை ஒரு மீன் முழுங்கிடுது. இவ போய் நின்ன உடனே துர்வாச சாபத்தினால இவளை யாருன்னு அடையாளம் தெரியல. நீ என் பத்னியே கிடையாதுன்னுட்டான். அப்ப ராஜரிஷி இருந்தார் அங்க. அவர் சொன்னார், ஒரு பெண்ணு இப்படி சபையில பகிரங்கமா ஒரு விஷயத்தை சொல்லணும்னா பொய் இருக்காது அதுல. அந்த காலத்துல, இந்த காலத்துல எல்லாம் நம்பவே கூடாது.
பொண்ணை வச்சுன்னு தான் பிரச்சனையே கலப்புறான். அந்த காலத்தில் தன்னோட ஒரு கற்பை உத்தேசித்து எதில் வேணாலும் பொய் சொல்லுவா, அதில் சொல்ல மாட்டா. கேரக்டர் வைஸ் பொய் சொல்ல மாட்டா. அப்படிங்கிறதுனால இவ சொல்கிறதுல ஏதோ உண்மை இருக்குன்னு அவளை கொண்டு போய் தன்னுடைய கிரகத்தில் வச்சுண்டு கொஞ்ச நாளில் ஒரு குழந்தை பிறந்துட்டான். குழந்தை பிறந்தா இவ அங்கே இருந்தான்னு இருக்கு, பழையபடி கண்வராசிரமத்துக்கு வந்துட்டான்னு இருக்கு. கண்வராசிரமத்துக்கு வந்துட்டா இன்னொரு சமயம் துஷ்யந்தன் வரும்போது இந்த குழந்தைக்கு பரதன்னு பெயர். இவனை பார்க்கறான். ஒரு ரிஷி ஆசிரமத்தில் உள்ள குழந்தையா தெரியல, ஏன்னா ராஜ லட்சணங்கள் இருக்கு. இதெல்லாம் செதைச்சுட்டா. நீங்க உயர்வு தாழ்வுங்கிற ரீதியில அறிவை இழக்கக்கூடாது. உயர்வு தாழ்வுங்கிற ஆர்கியூமெண்ட்ல நாங்க சொல்றது அறிவை தான் சொல்றோம். ஒரு உடம்பை பார்த்தாலே இவ பிராமணவாகு உடம்பு, இது க்ஷத்திரியவாகு உடம்பு அப்படிங்கிறது அவாவா செய்கிற தொழிலை பொறுத்து இருக்குது. கிராமத்தில் போனேன்னா மண்வெட்டி பிடிச்சா அவன் கையை பார்த்தா தெரியும். பஸ் ஓட்டுற டிரைவரை கையை பார்த்தா எல்லாம் தெரியும். க்ஷத்திரியாளுக்கு எப்படின்னா இந்த இடம் காய்ச்சிருக்கும். இந்த அம்பை விடும்போது இப்படி இழுத்து விடும்போது அந்த கயர் இதில் இடிக்கும். அது கயரை அடித்து நான் கயரை அடித்து காஞ்சு போயிருக்கும். வலது கையில் தான் காஞ்சிருக்கும். அர்ஜுனனுக்கு 2 கையும் காஞ்சிருக்கும். ஏன்னா அவனுக்கு சவ்யசாட்சின்னு பேர். 2 கையாலையும் விடுவான். சுபத்ரா அப்படி தான் கண்டுபிடிக்க போற அவனை. இவன் சன்னியாசி இல்லை, இவன் சத்திரியன், கை காஞ்சிருக்கு. அது மாதிரி ஒருத்தரை பார்த்தாலே இது வாக பார்த்தா தெரிஞ்சு போயிடும். உடம்பு வாகு. இது உபவாசம் இருக்கிற உடம்பா, உரம் ஏத்தின உடம்பான்னு வித்தியாசம் இருக்கணும். இந்த குழந்தை எப்படி இருக்குன்னா ராஜ சின்னங்களோட இருக்கு. அந்த பாதம் அவன் வச்சுட்டு விளையாடிட்டு போறான் மணல்ல. அவன் பாதம் வச்ச இடத்த பார்த்தா சங்கரேகை சக்கரரேகை எல்லாம் இருக்கு. இதெல்லாம் விஷ்ணுவோட அம்சம். இது இந்த பரதனும் விஷ்ணுவோட அம்சம். இதை பார்த்துட்டு துஷ்யந்தன் கேட்கறான், நீ யாருடா குழந்தை என்னால்? நான் சகுந்தல புத்திரன் நானவன். உங்க தாத்தா அப்பான்னா கண்வ மகர்ஷின்னா. அப்புறம்தான் இவர் சொன்ன உடனே அவனுக்கே ஒரு குழப்பம் இருந்தது. எப்படி நமக்கு மறந்தோம் நாம அப்படின்னு தவிச்சு போயிட்டான். நம்ம எப்படி அதர்மத்தை பண்ணினோம்னு. தக்க சமயத்தில் அந்த மோதிரமும் இந்த செம்படவன் ராஜமுத்திரையில் மீனை பிடிச்சி அதை அறுக்கும்போது மோதிரம் கிடைக்க அதையும் கொண்டு கொடுக்க இவன் கையில் கிடச்சி அப்புறம் பரதனை எடுத்து சகுந்தலையும் அழிச்சுன்னு போய் வளர்த்து பின்னாடி பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான். அந்த பரதனோட வம்சத்தை அனுசரித்து பேசுறதுனாலையும் பாரதம்னு பெயர். இதுக்கு பாரதம் அப்படின்னு பரதன் ஆண்டத்தினால பாரத தேசம்னு சில பேர் சொல்றா. இருக்கலாமே. இந்த 2 பேரும் கெட்டவன். இது இந்த பரதனும் கெட்டவன் இல்லை. இதுக்கு முன்னாடி பரதன் ஆண்டு ஒருத்தன் கோடி வருஷம் ஆண்டான், அதனால இந்த பேர் வந்ததுன்னு சொன்னேனே, அவனும் தர்மிஷ்டன். அதனால 2 தர்மிஷ்டா ஆண்டா 2 பேருக்கும் ஒரே பேரா இருக்கிறது தப்பு கிடையாது. ஒத்தன் நல்லவனா இருந்து ஒத்தன் அயோக்கியனா இருந்து காந்தின்னு பேர் வச்சுட்டாதான் பிரச்சனை. இது சமீபத்தில் சொன்னார் பாருங்க, எல்லாத்தையும் திருடுவான், பேரக்கூடையா திருடுவான்னாரு. பேரக்கூடையா திருடுவான் அப்படின்னார். உண்மை அது. காந்திக்கே எங்களுக்கு அபிப்பிராய பேதம் உண்டு. அவர் பண்ண காரியத்தில் இந்த தேசத்தை துண்டாடிட்டு போயிட்டாருன்னு எங்களுடைய அபிப்பிராயம். எத்தனை நல்லது பண்ணினாலும் சில காரியங்கள் அபிப்பிராய பேதம் உண்டு, கருத்து வேறுபாடு உண்டு. அவரோடத்தையே முழுசா ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னா அந்த அவர் அதில் அவராது நல்லவர். அவர் அப்படி இருக்கிறத நம்ம பேரை வச்சுண்டு கெட்டவனா இருந்தால் நம்ம எடுத்துக்க வேண்டாம். 2 பரதனுமே நல்லவன் தானே, அதனாலையும் பாரதம்னு எடுத்துக்கலாம் அந்த தேசத்துக்கு. ஆனால் ஒரிஜினல் அந்த பரதன் தான். அவன் கோடி வருஷம் ஆண்டான்ங்கிறதுனால தான் இதுக்கு பாரதம்னு பெயர். இப்போ பரத வம்சத்தை பற்றி சொல்கிறார். இந்த பரதன் ஆச்சரியமாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணினான். அவனுடைய வம்சத்தில் நகுஷன்னு ஒரு ராஜா இருந்தான், தர்மிஷ்டன் இருந்தான். அதே வம்சத்தில் யயாத்தின்னு ஒரு ராஜா இருந்தான்.
அந்த யயாதி அப்படிங்கிற ராஜா பல பல தர்மிஷ்டர்கள் இருந்திருக்கா அந்த சந்திர வம்சத்தில். நாம் ஜங்ஷன் வச்சு பேசுகிறோம், ஏன்னா எல்லார் கதையும் விஸ்தாரப்படுத்த வேண்டாம். இந்த யயாதி அப்படிங்கிறவன் பரம தர்மிஷ்டன். இது இப்படியே இருக்கிறது, இந்த இடத்துல நிறுத்திடுறார். தேவகுருக்கு ப்ரஹஸ்பதினு பேரு, அசுரகுருக்கு சுக்ராச்சாரியார்னு பேர். சுக்ராச்சாரியார்கிட்ட ஒரு மகிமை உண்டு. என்ன மகிமைன்னா, மிருத சஞ்சீவினின்னு ஒரு மந்திரம் அவர்கிட்ட. ஒருத்தன் இறந்து போயிட்டான்னா எந்த நிலையில அவனோட அந்த உடம்போட மூலக்கூறு கிடைச்சாலும் அதை வச்சு அவனை பிழைக்க வச்சிருவான். எரிச்சு சாம்பல் இருந்தா கூட, ஆனா மூலக்கூறு இருக்கணும். இன்னும் அந்த சயின்ஸ் எல்லாம் வரல, இருக்கு உலகத்தில், அப்படி எல்லாம் இருக்கு. இப்போ புதைச்ச உடம்புலேருந்து அந்த எலும்பை வச்சு டெஸ்ட் பண்ணலையா இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மந்திரம் தேவதைகளுக்கு கிடையாது. இதை கத்துக்கணும் அப்படின்னா சுக்ராச்சாரியார் யாருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டார். அதனால என்ன பண்றா தேவதைகள்லாம், ப்ரஹஸ்பதினு தேவகுரு இருக்கார் பார்த்தெல்லாம், அவனுக்கு ஒரு புத்திரன் கச்சன்னு பேர். அவனுக்கு அந்த கச்சனை நைஸா அனுப்புறா, சுக்ராச்சாரியார்கிட்ட போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு. சுக்ராச்சாரியார்கிட்ட பாடசாலைக்கு வராம். பொதுவாக அந்த காலங்களில் எப்படின்னா, பாடம் படிக்க வந்தா அந்த வித்தியார்த்திக்கு விரோத பாவத்தை பார்க்க மாட்டான். நான் உனக்கு பாடம் சொல்லி தர மாட்டேன்னு சொல்ல மாட்டான். கவனிச்சு கேளுங்க, ஏன்னா மகாபாரதத்தில் உள்ள விஷயம் இது. இன்னைக்கு எத்தனையோ விஷயம் கான்ட்ரவர்சியா இன்னைக்கும் பேசிட்டே இருக்கான். இதுக்கு உதாரணம், துரோணாச்சாரியாருடைய பாடசாலையில துரோணரை கொல்றதுக்காகவே பாஞ்சால ராஜா யாகம் பண்ணி ஒரு புள்ளைய வளர்க்க போறான். அதெல்லாம் பின்னாடி கதையில வரும். திருஷ்டத்யும்னன்னு பேர் அவனுக்கு. திருஷ்டத்யும்னோ துரோணமுர்த்தியு. இவன் துரோணரை கொல்றதுக்காகவே யாக குண்டத்திலேருந்து வந்தவன் அப்படிங்கிறது உலகம் முழுக்க தெரியும். அவனை பாடம் படிக்கிறதுக்கு துரோணர்கிட்டயே அவன் அனுப்புறான் திருஷ்டத்யும்னரை. ஒரு அப்ஜெக்ஷன் இல்லாம துரோணர் சொல்லித்தர, தன்னை கொல்றதுக்காக இவன் வந்தவன் அப்படின்னு தெரிஞ்சே கிளாஸ் எடுக்கிறார். இது வேற அது வேற. இதே ஏகலைவனுக்கு அவர் சொல்லித்தர மாட்டேங்கிறார். ஜாதி பார்த்து இல்லை, ஜாதி மட்டும் விஷயம் இல்லை, ஜாதியே குணத்தினாலையும் தொழிலாளையும் தானே இருக்கு. எனக்கு நன்னா துப்பாக்கி சுட தெரியுங்கிறதுக்காக நான் போலீஸ்காரன் ஆயிட முடியுமா? என்ன முடியாது. அதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அது மாதிரி க்ஷத்திரியர்களுக்கு தான் சில சட்ட திட்டங்கள் அனுமதிக்கப்பட்டது. இன்னி பெருந்தும் அது இருக்கு. அந்த சரித்திர வார்த்தையை சொல்றேன். தன்னை கொல்ல போறவன்னு தெரிஞ்சு சொல்லி கொடுத்தாரேன்னார். இது விஷயம் வேற. இங்க பாருங்க, வித்தையை பொறுத்த பரிந்தம் ரொம்ப பேருக்கு அது புரியாது. தொழில் ரகசியத்தை சொல்லக்கூடாது, வித்தையை சொல்லி கொடுக்கூடாது அப்படிலாம் நினைப்பா. நன்னா சொல்ல சொல்ல சொல்லி கொடுக்க நமக்கு பட்ட தீட்டின மாதிரி ஆகும். அது ஒண்ணு. அதிர்ஷ்டம் வேற, அறிவு வேற, படிப்பு வேற. ஒருத்தன் படிச்சதுனால அதிர்ஷ்டசாலி ஆயிடும்னு சொல்ல முடியாது. இப்ப சிஏ இருக்கு பாருங்க, இவர் இவர் வராரு, இவர் 3 கோல்டு மெடலிஸ்ட். இவர் நம்ம சீதாராமன் அம்மா வராரு, 3 சப்ஜெக்ட் சிஏ, ஐசிடபிள்யூ, இன்னொன்று எதுவோ 3லையும் தங்க பதக்கம் உள்ளவர். இது மாதிரி பெரிய பிரபலமா படிச்சு பிரபலமா பெரிய ஆடிட்டர் அவர். இன்னும் சில பேர் இந்த ஊர்லேயே இதே பெயர்லேயே ஒருத்தர் இருந்தார், திருச்சியில் ஒருத்தர் இருந்தார். அவர்கள்லாம் சிஏவே பாஸ் பண்ணல, ஆனால் திருச்சியில் நம்பர் 1 ஆடிட்டர் அவர் தான். எல்லா ஃபைலும் சாரதாஸ் ஃபைல்லேருந்து அவர்கிட்ட தான் வரும். கையெழுத்து மட்டும் 100 ஆடிட்டர் வாங்கி பெறவர் ஃபைல். அவர் மாப்பிள்ளையே அப்புறம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அறிவு வேற. இப்போ ராமானுஜத்தை ஃபெயில் பண்ணதுனால அவர் கணக்கில் ஃபெயில்னு ஆயிடுதா? அவனோட கான்செப்டே வேற. அறிவுங்கிறது பொதுவானது, அதிர்ஷ்டம்ங்கிறது தனி. அதுக்கு ஒரு கதை சொல்லுவார் எங்க தாத்தா. கேரளாவில் இந்தியாவு எதுக்கு பிரசித்தியானது தெரியுமோ? உலக லெவல்ல ஏற்றுமதியில் எது பிரசித்தியானது தெரியுமோ? இந்தியா வாசனை பொருட்கள்ல இந்த கிராம்பு, ஏலக்காய்,
லவங்கப்பட்டை இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, உலகம் முழுக்க சப்ளை ஆகிறது இன்றைக்கும் இந்தியாவிலேருந்து தான் மேக்சிமம். அதுக்கு ஒரு ஹெட் குவார்ட்டர் தான் இது. அதுலேயும் கேரளா ரொம்ப பிரசித்தம். கேரளாவிலேருந்து ஒருத்தன் போய் கேரளாவுக்கு போய் தமிழ்நாட்டுக்கார ஒருத்தர் மிளகு விதை கேட்டான். ராஜா அந்த காலத்துலலாம் இந்த ஒரு சட்டங்கள்லாம் உண்டு, இன்றைக்குமே இருக்கே. இப்போ ஒரு தேசத்தில் உற்பத்தி ஆகிற பொருளை நீங்கள் நினச்சதுனால விட்டுவிட முடியாது, கவர்மெண்ட் அனுமதிச்சா தான் விற்கலாம். இப்போ சில்வர் முழுக்க பேன் பண்ணிவிட்டான் சைனா, வெளியில் வரக்கூடாது. அதனால தான் இவ்வளோ மண்ணாடுறது. அந்த கவர்மெண்ட் அனுமதிச்சாதான் அதை வெளியில் விடலாம். அது மாதிரி கேரளாவில் அதை பேன் பண்ணி வச்சுருந்தா. மந்திரி என்ன பண்ணினா விற்றான். அதை ஒரு கிலோ 100 ரூபாங்கிற இடத்துல 1000 ரூபான்னு சொல்லி விற்றான். ராஜா சொன்னா, நமக்கு வருமானமே இந்த மிளகுனால தான் வருது, இதை பயிர் பண்ணுறதுக்கு இன்னொருத்தனுக்கு சொல்லி கொடுத்த என்ன, அவன் பயிர் பண்ணி அவனோட மார்க்கெட்டை பிடிச்சிட்டான்னா நமக்கு மார்க்கெட்டு போயிடாதான்னா. அதுக்கு மந்திரி சொன்னான், அவன் போனப்புறம், இங்கேருந்து கேரளாவிலேருந்து மிளகை வாங்கின்னு போகலாமே தவிர மழையே வாங்கின்னு போக முடியாதுன்னா. வருஷத்துக்கு 9 மாதம் மழை தேவை மிளகு பயிருக்கு. அது மாதிரி வாழ்க்கையில் படிப்பை வேணா நம்மக்கிட்டேருந்து வாங்கிக்கலாமே தவிர நம்ம அதிருஷ்டத்தை யாரும் வாங்க முடியாது. அவாவா லலா பாக்யம் பலதி சர்வத்திர நவித்யா நச்ச பௌருஷம் அப்படிங்கிறது சாஸ்திரம். இந்த கச்சனுக்கு பாடம் எடுக்கிறார் சுக்கராச்சாரியார். அதுக்கு தான் இந்த விஷயத்தை ஆரம்பித்தேன். ப்ரஹஸ்பதி புத்திரன்னு தெரிஞ்சே பாடம் எடுக்கிறார். கிரமமாக பாடம் வரத்தை இன்னும் மிருத சஞ்சீவினி சொல்லி கொடுக்கல. அசுரர்களுக்கெல்லாம் ஒரு பயம் வந்துடுது. என்ன பயம்னா, இவன் கத்துன்னு போயிட்டான்னா தேவதைகளும் நமக்கு சமானமானவன் ஆயிடுவா. அதனால் என்ன பண்ணலாம்னா, ஆசிரமத்தில் வேலைங்கிறது படிப்பு மட்டும் இல்லை. ஸ்கூல்லலாம் இப்போ படிப்பு மட்டும் சொல்ல அப்படி கிடையாது. நாங்கள்லாம் பாடசாலையில் இருக்கும்போது வாத்தியார் வேஷ்டி திருடமருத்தூர் சீனு வாத்தியாருக்கு வேஷ்டி துவைக்கணும், முறை வச்சு துவைக்கணும். இன்னைக்கு என்னோட முறை, நாளைக்கு அவனோட முறை, நாளைக்கு இவனோட முறைன்னு தினம் போவோம். நாங்கள் போகிற சமயத்தில் வாத்தியாரது மாமி பாதி தோசை கொடுப்பா, ஒரு பாதி. அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். சாயங்காலம் போய் வேஷ்டி துவைச்சு உணர்த்திட்டு வரது. எதுக்கு சொல்கிறோம்னா, அந்த சிஸ்ரூஷை உண்டு. வாத்தியாரது தோட்டத்தெல்லாம் பெருக்குவோம், லீவு நாளில் க்ளீன் பண்ணுவோம். இந்த வேலையெல்லாம் பகவானே சொல்லலையா, வாத்தியாரத்து மாமி சொன்னான்னு நான் விறகு வெட்டின்னு வந்தேன்னு சொல்லலையா. அது மாதிரி இவன் மாடு மேய்க்கிறான், சுக்கராச்சாரியாரோட பசுவை மேய்க்கிறான். பசு மேய்க்க போன இடத்துல இவன் உடம்பை வெட்டி சென்னாய்களுக்கு போட்டுட்டா அசுரர்கள். சாயங்காலம் மாடு திரும்பி வர்றது, கச்சன் வரல. தேவயானிக்கு கச்சன் வந்த அண்ணியிலேருந்து அவன் மேலே ஒரு பரிவு. ஏன்னா ஒத்த பெண் குழந்தை தானே அவ. அதனால கச்சன் மேலே இவளை அறியாமல் ஒரு ஈர்ப்பு. அப்பாட்ட போய் சொன்னா, கச்சனை காணும்பா அப்படின்னு. மாடெல்லாம் வந்துடுத்து, கச்சன் வரல அப்படின்னு உடனே இவர் யோசனை பண்ணி பார்த்துட்டு இவன் உடம்பை வெட்டி போட்டுவிட்டான்னு தெரிஞ்ச உடனே அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணினார். சென்னாய் வயத்திலேருந்து மீண்டு வந்துட்டான். உடனே தேவதைகள்லாம் அசுரர்கள்லாம் என்ன பண்ணினா, இவனை வெட்டி சமுத்திரத்தில் போட்டுவிட்டான், மீன்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி. 2வது தடவையும் மீண்டு வந்துட்டான் சுக்கராச்சாரியார் ஜபம் பண்ணி. 3வது தடவை அவ என்ன பண்ணினா, இவனை வெட்டி இவன் உடம்பை எரிச்சு, அசுரன்னா எப்படி இருப்பாங்கிறதுக்காக சொல்ல வர, இவன் உடம்பு முழு சாம்பலா ஆன உடனே அந்த சாம்பலை எடுத்து மத்தியபானத்தில் கலந்து சுக்கராச்சாரிக்கே கொடுத்துட்டான். அவனோட பார்ட்டியில் அவரும் குடிச்சுட்டார். வாத்தியார்லாம் இப்போ அப்படி தானே இருக்கா, எல்லாரையும் சொல்லலைண்ணா. சில பேர் சொல்கிறாண்ணா, வாத்தியார்னா வாத்தியார் இல்லை, பொதுவாக இந்த மாதிரி ஒரு பிராமணாங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் பூஜை பண்ணுறவான்னு சொல்கிறேன், அவாங்கிறேன் இவாங்கிறேன். என்னோட சேர்ந்து தான் அவரும் தங்கினார், இந்த ஹோட்டலில் தங்கினார், பார்ட்டியில் கலந்துட்டார் அப்படின்னா நாம் என்ன பதில் சொல்ல முடியும்? அது அவளுடைய சுபாவம். அது ஏதோ பெருமாளை தொட்டோ பகவானை தொட்டோ பூஜை பண்ணுறதுக்கோ வேதம் சொல்கிறதுக்கோ அத்தியனம் பண்ணுறதுக்கோ ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த வாழ்க்கையை நாசம் பண்ணிண்டா அது அவளோடது. இதெல்லாம் துரபியாசங்கள்லாம் சகஜமாக வந்துடும். இது யாருக்கு தான் இல்லை,
இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்கிறது தான் கஷ்டம். வேதம் எல்லாரும் படிச்சிட முடியுமா? மத்தியமானம் எல்லாரும் பண்ணலாம். வேதம் எல்லாரும் படிச்சிட முடியுமா சொல்லுங்க? அக்னிர்மே வாச்சி ஸ்ருதா வாக் ஹிருதயே ஹிருதயம்மயி அப்படின்னு வேதம் சொல்றது. இந்த வாக்கில் அக்னி பகவான் இருக்கான். அதனால தான் அக்னி, அந்த வேதம் இருக்கே அது அக்னி ஸ்வரூபம். அது வேதம் சொல்றவா வாக்குல இருக்கிறதுனால அவா வாக்குனால சொல்றப்படுற விஷயங்கள் பலிக்கும். அதனால அவர்களை மகதாசீர்வாதம்னு பண்ணுவா. எந்த காரியம் பண்ணினாலும் பிராமணான் போஜயித்வா ஆசிஷோ வாச்சயித்வா, சாப்பாடு போட்டு அவர்கள் ஆசீர்வாதம் பண்ணினாதான் அந்த ஃபங்க்ஷன் பூர்த்தியாகிறது. துரபியாசத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சுக்கராச்சாரியார் மத்தியமானம் பண்ணிட்டார். 3வது தடவை அவன் தேடும் போது மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டார். வயத்துக்குள்ள புழைச்சுட்டான். வயத்துக்குள்ள இருக்கேன்னா, உங்க வயத்துல நான் இருக்கேன்னா. அப்பதான் சுக்கராச்சாரியாருக்கு ரொம்ப வருத்தம் ஏற்பட்டது. அன்னியிலேருந்து அவர் சபிக்கிறார், மத்தியபானம் பண்ணக்கூடாதுங்கிற சட்டம் அப்பதான் வருது. தன்னெல்லாம் எழுந்து போவா அப்படின்னு. இப்ப என்ன பண்ணலாம்? இவன் வயத்தை பூரிண்டு வந்தான்னா சுக்கராச்சாரியார் செத்து விடுவார். இப்ப சுக்கராச்சாரியார் பிழைக்கணும்னா வயத்தில் இருக்கிற அவனுக்கு இந்த மிருத சஞ்சீவினி மந்திரத்தை சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்தா அவன் வெளியில வந்து இவரை பிழைக்க வைப்பான். அந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்தில் சொல்லி கொடுத்தார். அவருக்கு சொல்லி கொடுக்க கூடாதுங்கிற எண்ணம் இல்லை, அசுரர்கள் பண்ணின ஒரு சூழ்ச்சி. இதுலேருந்து நாம் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, தெய்வானுகிரகம்னு ஒன்று வாழ்க்கையில் இருந்ததுன்னா நமக்கு பிரத்தியார் பண்ணக்கூடிய உபதிரவம் கூட நமக்கு உபகாரமாக முடிஞ்சிடும். அவ பண்ணுற உபதிரவம் இருக்கு பாருங்க, இடைஞ்சல், அது கூட நமக்கு நல்லதாகும். அது தெய்வ கிருபை இருந்ததுன்னா. தெய்வானுகூலம் ஜகத், தெய்வானுகூலம் காரியார்த்த சித்திம் இத்தியாதி வச்சனங்கள்லாம் அதை தான் சொல்றது. சுக்கிரன் அது கச்சன் வெளியில் வந்தான். அவனை சுக்கராச்சாரியாரை சொல்லி பிழைக்க வச்சான். வந்த காரியம் இந்த மந்திரத்தை கற்றுக்கிறதுக்குதான். இந்த மந்திரத்தை கற்றுனுட்டான். நான் கிளம்புறேன்னா உடனே தேவயானி சொன்னால் அவனை கூப்பிட்டு, இவ்வளோ தூரம் எங்கள் அப்பாட்ட சொல்லி உன்னை நான் பிழைக்க வச்சதே உன் மேலே எனக்குள்ள விருப்பத்தினால தான். அதனால என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னா. அதுக்கு அவன் சொன்னான், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நீனும் நானும் சகோதரி. நீ எந்த வயத்திலேருந்து வந்தையோ அந்த வயத்திலேருந்து தான் நானும் வந்திருக்கேன். ஏன்னா எல்லா ஜீவனும் அப்பாட்ட 2 மாசம் அம்மாட்ட 10 மாசம் ஆகத்திய 12 மாசம் கர்ப்பவாசம்னு சாஸ்திரம் சொல்றது. நீனும் சுக்கராச்சாரியோட்டேந்து வந்தவள் தான், நானும் சுக்கராச்சாரியார்ட்டேந்து வந்ததுனால சகோதரத்துவம் வந்துடும், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் மேலே சாபங்கள்லாம் கொடுக்குறான். அந்த விஷயம் வேற. கொஞ்ச நாள் போச்சு. அசுரர்கள் ராஜாவோட பெண்ணுக்கு சர்மிஷ்டேன்னு பேர். அந்த சர்மிஷ்டை தோழிகள் இந்த தேவயானி இவெல்லாம் சேர்ந்து ஒரு நதியில் ஸ்நானம் பண்ணுறான். வஸ்திரங்கள் எல்லாம் கரையில் வச்சுட்டு ஸ்நானம் பண்ணும்போது முன்னாடி ஸ்நானம் பண்ணிட்டு வந்த தேவயானி இந்த கச்சன் ராஜகுமாரியினுடைய வஸ்திரத்தை எடுத்து கட்டினுட்டான். இல்லை சர்மிஷ்ட என்ன பண்ணினால் தேவயானி வஸ்திரத்தை எடுத்து கட்டினுட்டான். முத நாளே ஒரு விஷயம் சொன்னேன். வஸ்திரம், ட்ரெஸ்ஸு, தீர்த்த பாத்திரம், ஜபமாலை, ஆசனம், சயனம், இது ஒருத்தர் உபயோகப்படுத்தினதை இன்னொருத்தர் உபயோகப்படுத்தக்கூடாது. நம்ம சாஸ்திரம் சொல்றது. நம்ம ஆசனம்னா நாம் உட்காந்துக்கிற ஆசனத்தில் தான் ரெகுலராக வச்சுக்கணும். இந்த ஆசனத்தில் 3-4 வகை இருக்குது. மரக்கட்டையாக இருந்தால் எது வேணாலும் போட்டுக்கலாம். இந்த கம்பளியோ இல்லை அஜினமோ தோள்களோ இது மாதிரிலாம் இருந்துடுத்துனா ஒருத்தர் உபயோகப்படுத்தினதை இன்னொருத்தர் உபயோகப்படுத்தக்கூடாது. இந்த வஸ்திரத்தை சர்மிஷ்ட எடுத்து கட்டின உடனே தேவயானி சொன்னா, என் ட்ரெஸ் எடுத்து நீ போட்டுக்க கூடாதுன்னா. ஏன்னா என் ட்ரெஸ்ஸை நீ எப்படி போட்டுக்கலாம்? என் ட்ரெஸ் அதுக்கு பதிலாக போட்டுக்கோன்னா உன் ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்க மாட்டேன். எனக்கு அது ஆச்சாரம் கிடையாது அப்படின்னா. உடனே அவ சொன்னா, என்னடி பெரிய ஆச்சாரத்தை பற்றி பேசுகிற?
இப்போ இந்த ட்ரெஸ்ஸே நாங்கள் போட்ட பிச்சை தானேன்னு. உங்கள் அப்பா உபாத்தியாய வேலை தானே பார்க்குறார், நாங்கள் கொடுத்த பணத்தில் தானே வாங்கின நீ. இந்த தன்மானத்தை தொடர மாதிரி பேசுகிறேன். அது என்றைக்குமே யார்கிட்டையுமே யாரும் பேசக்கூடாது. வாக்குவாத முத்தி இந்த தேவயானிய வஸ்திரம் இல்லாத நிலையில ஒரு கணத்தில் தள்ளி விட்டுட்டு போயிட்டான். அவர்கள்லாம் நல்ல வேளை அது ஒரு பாழுங்கிணறு, ஜலம் பெருசா இல்லை. இவ உதவி உதவின்னு கேட்குற சமயத்தில் இந்த யயாத்தின்னு சொன்ன பாருங்க, அவன் வரான். அந்த ராஜா இந்த வேட்டையாட வந்தான். வந்த உடனே அவன் வந்து கிணத்துல கடக்கா, இவளை எப்படி தூக்கிறது அப்படிங்கிற கேள்வி வரத்தை, இவன் முதல்ல ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்கிறது ஒரு பிரச்சனை. இவன் பார்க்குற மாதிரி ஒரு நிர்பந்தம் வந்துடுத்து. கையை கொடுத்து தூக்குறான். வலது கையால் வலது கையை பிடிச்சி பாணிகிரகணம் பண்ணி தூக்குறான். தன்னோட ட்ரெஸ்ஸை கொடுத்து போட்டுக்க சொன்னான், மேலங்க வஸ்திரத்தை கொடுத்து. யாரு நீ, என்ன விஷயம்லாம் கேட்டான். சொன்னா சுக்ராச்சாரியார் புத்திரின்னா. நேர கொண்டு சுக்ராச்சாரியார்கிட்ட ஒப்படைச்சான். அப்போ தேவயானி சொன்னா, நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ரெண்டு காரணத்தினால. ஒன்று வந்து என்ன சரீர ட்ரெஸ் இல்லாமல் நிலையில் அவர் பார்த்துட்டார். ரெண்டாவது பாணிகிரகணம் கை பிடிச்சும் பண்ணியிருக்கார், என்னை ஆபத்துலேருந்து காப்பாற்றிருக்கார் அப்படின்னா. ராஜாவை கேட்டார். அவன் சொன்னான், நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தா நான் பண்ணிக்கிறேன்னா. ஏன்னா அந்த விவாகம் தர்மத்தை சொல்லிட்டு போகிறேன். இதை பை ரெக்கார்டாக ராஜாஜியும் எழுதியிருக்கார், ஒரு சின்ன மிராக்கள் மாதிரி. ஏன்னா நான் பேசினேன்னு சொன்னால் இன்னைக்கு சண்டையில் வந்துடும். அது இந்த புஸ்தகத்தில் இருக்கிறத நான் பேசினேன்னா சண்டை வராது, அதுக்கும் வந்தாலும் வரலாம். அனுலோமம் பிரதிலோமம்னு பேர் கல்யாணத்தில். பிராமணன் அதுக்கு அடுத்து க்ஷத்ரியன் வைசியன் சூத்ரன்கிற ரீதியில் கல்யாணம் பண்ணின்னு வந்தான்னா அதுக்கு அனுலோமம்னு பேர். இப்படி இந்த வாகில் கல்யாணம் பண்ணின்னு வந்தால் அதுக்கு அனுலோமம்னு பேர். இப்படி கல்யாணம் பண்ணிட்டு போனால் பிரதிலோமம்னு பேர். இதுக்கு அனுமதி உண்டான்னா உண்டு. எப்படின்னா, அவரவர்கள் சாஸ்திரப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணினுட்டு மற்ற கல்யாணம் பண்ணிக்கிறதே இப்படி பண்ணிக்கலாம். அந்த காலங்களில் ராஜாக்களோ சில பேர்களோ பல கல்யாணம் பண்ணிப்பான். இந்த பல கல்யாணம் ரைட்டா தப்பாங்கிற சப்ஜெக்டுக்குள்ள நான் வரல. சாஸ்திர ரீதியா சொன்ன காரணம் வேற, நடைமுறையில் அவ வச்சுன்றது வேற. இப்ப கிராம தேவதைகளுக்கு பலி கொடுக்கறதுக்கு மாம்சம் பலி கொடுப்பா, ஆடை பலி கொடுப்பா. பலி கொடுத்து அந்த மாம்சத்தை சாப்பிடுவா. இது சம்பிரதாயத்தில் கிடா வெட்டுன்னு இன்னைக்கு கிராமத்தில் உண்டு. அப்படி ஆரம்பிச்சது நித்திய ஞாயிற்றுக்கிழமையான கிடா வெட்டுன்னு ஆயிடுத்து பாருங்க. அது மாதிரி பின்னாடி அது பழக்கத்துக்கு போயிடும். கல்யாணம் ஏன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்குன்னா, வம்ச விருத்தி இல்லைன்னாலோ அக்னி ரக்ஷணம்னாலோ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சாஸ்திரத்தில் சொல்றது. ஆனால் அந்த மாதிரி சொன்ன சமயத்திலேயே 300 சொச்சம் மனைவிகளை கல்யாணம் பண்ணிண்ட தசரதனுக்கு புள்ளையா பிறந்த ராமன் ஒரு மனைவியோட இருந்தார். நமக்கு வாழ்ந்து காமிச்சா. அவ அப்பா அத்தனை கல்யாணம் பண்ணிண்டவர். ராமபிரான் ஒரே கல்யாணம். இது நமக்கு மனிதன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத காண்பிச்சது. இவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா, இவ சொன்னா என்னை எப்படி அவ மட்டமா பேசி கிணத்துல தள்ளி விட்டாலோ அதனால இனிமே அவாத்துக்கு நீங்க உபாத்தியாயத்துக்கு போகக்கூடாதுன்னுட்டா. அசுரர்களுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, நீ என் செல்ல பொண்ணு நீ சொன்னா நான் கேட்கறேன்ட்டா. அசுரர்களுக்கு பலமே சுக்கராச்சாரியார் தான். இந்த சுக்கிர கிரகம் இருக்கு பாருங்க, பல வகைகளில் நான் சயின்டிஃபிக்காக அதை ஒரு இதுவாக ஒரு நாள் பேசுகிறேன்னா, குருவை விட சுக்கிரனுக்கு பவர் கூட ஜாதக ரீதியா. நாம் இந்த உடம்புல நம்மளோட உடம்புல இயங்குற இயக்கங்கள்ல பெரிய பகுதி சுக்கிரனுக்கு தான். இந்த பூமியில் உள்ள ஜீவராசிகளுடைய வாழ்வியலோட சுக்கிரன் சம்பந்தப்பட்டிருக்குன்னு மகாபாரதம் சொல்றது. இந்த
கேலக்சியில் கிரகங்கள் இருக்கு, அந்தந்த கிரகங்கள் இருக்கு, இதில் எந்த கிரகத்துக்கு நிறையா ரிலேட்டட் இருக்கு பூமியோட அப்படின்னா சுக்கிரனுக்கு தான் இருக்கு. சுக்கிரனுக்கு தான் ஜாஸ்தி. சுக்கிராச்சாரியார் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு உடனே ராஜா வந்து நமஸ்காரம் பண்ணினா, என் பொண்ணு பண்ணின குற்றத்துக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன்னா, இது வந்து தீர்மானம் பண்ண வேண்டியது என் பொண்ணு. தேவயானியை கூப்பிட்டா, நீ என்ன சொல்கிறேன்னா, அவ சொன்னா என்னை அது மாதிரி பேசி மட்டப்படுத்தினதுனால என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு அவ வேலைக்காரியாக இருக்கணும், அதுக்கு சம்மதிச்சா நீங்கள் போகலாம். அசுர ராஜா சொன்னான், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன்னா, ஏன்னா அவனுக்கு பிரச்சனை அது மாதிரி. பொதுவாக இந்த கவர்மெண்ட் இருக்கு பாருங்கோ, ஒத்த ராஜ்ய பரிபாலனம் பண்ணும்போது ராஜ்யம் இல்லாமல் எதிர்கட்சியாக இருக்கான் பாருங்கோ, இவன் எங்கே தப்பு பண்ணுறான்னு தான் கவனிப்பான், எதில் மாட்டுவான் எதில் தப்பு பண்ணுவான் அப்படின்னு தான் அவன் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பான். அது மாதிரி தேவதைகள் எப்போ இவன் வீக்கா போறான்னு பார்த்து இவனை வந்து அடிச்சுடுவா. சுக்கிராச்சாரியார் இல்லைன்னா அடுத்த நிமிஷம் வந்துடுவாவா. அதனால பயந்துண்டு அவன் சொன்னான் சர்மிஷ்டையை கூப்பிட்டு, நீ வந்து ஒத்துண்டு தான் ஆகணும்னா அவளும் ஒத்துண்டால் யயாதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதே ஸ்ரீதனமா இந்த சர்மிஷ்டையும் போயிட்டான். போனா கொஞ்ச நாள்ல ஒரு 5-6 வருஷம் கழிச்சு ஒரு நாளைக்கு பார்க்கில் ஒரு நந்தவனத்தில் தேவயானியும் யயாதியும் உட்காண்டிருக்கிற சமயத்தில் ஒரு குழந்தை ஓடி வரான், விளையாடுறான். பல குழந்தைகள் விளையாடுறத அவனும் விளையாடுறான். அழகா இருக்கான், ராஜலட்சணத்தோட இருக்கான். அவனை கூப்பிட்டு தேவயானி கேட்கிறாள், உன் பேர் என்னன்னு கேட்டால் புருன்னு ஆகும். உங்க அப்பா யாருன்னா இவர் தான். யார? யயாதிய. திரும்பி பார்த்தா அவ, உங்க அம்மா யாருன்னு கேட்டா சர்மிஷ்டன்னா. உடனே அவளுக்கு செமகோபம் வந்தது. இது எப்ப நடந்ததுன்னா, அவன் சொன்னான், உன்னை கல்யாணம் பண்ணின்னு வந்து ஒரு 6 மாசத்துல சர்மிஷ்ட வந்து என்ன நமஸ்காரம் பண்ணினாள். நீனும் சத்திரியன் நானும் சத்திரியன், அசுரன்கிறது ஜாதி கிடையாது. நீனும் சத்திரியன் நானும் சத்திரிய பொண்ணும். நீ நிர்பந்த வசாது பிராமண பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்க, நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். இப்ப என் வாழ்க்கையில இவளை தாண்டி நான் வெளியில போக முடியாதுங்கிறது எனக்கு நிர்பந்தம். அதனால நீ என்னையும் நீனே கல்யாணம் பண்ணிக்கோன்னா, தேவயானி இருக்கிற இடத்துல தான் நான் இருக்கணுங்கிறது என் நிர்பந்தம்ங்கிறதுனால என்னையும் நீனே கல்யாணம் பண்ணிக்கோன்னால் அவன் சொல்றதுல நியாயம் இருந்தது. அதனால ராஜா வந்து அவனுடைய தர்மத்தை அனுசரித்து சர்மிஷ்டையும் கல்யாணம் பண்ணினுட்டான். அவளுக்கு ஒரு குழந்தையும் பிறக்கிறது, புருன்னு பேர். ஏற்கனவே தேவயானிக்கும் யயாதிக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அவனுக்கு எதுன்னு பேர், இவனுக்கு புருன்னு பேர். இதை கேட்ட உடனே தேவயானி ரொம்ப கோச்சுண்டு கிளம்பி நேர குழந்தைகளை ஆயிடுச்சுன்னா அப்பாவாத்துக்கு வந்துட்டான். சண்டையை போட்டுட்டு அப்பாட்ட வந்து சொன்னா அவர் என்ன சொன்னார்னா, பொண்ணுட்ட ரொம்ப அபிமானம் அவருக்கு. என்ன பண்ணணும்னு கேட்டார். உடம்புல பலம் இருக்குன்னு தானே அவன் இந்த தப்பு பண்ணினான், அவன் பலகீனனா போகணும்னா. உடனே சுக்கிராச்சாரியார் சபிச்சுட்டார், நீ கிழவனா போன்னு. யயாதிய கிழவனா போன்னா அவனுக்கு இப்போ அப்போ நடக்கிற வயசு 35-40 வயசு அல்லது 50, அவ்வளோதான் இருக்கலாம், 50 வயசுக்குள்ளதான் இருக்கலாம். அதோட பாதிப்பு தேவயானிக்கும், அவன் கிழவனா போனான்னா அவனோட பாதிப்பு தேவயானிக்கும் தானே. கொஞ்ச நாள்ல அவ அதை உணர்ந்து, அப்பா நீங்க கொடுத்த சாபத்தை வாபஸ் வாங்கிக்கோங்கன்னா. பூரம் அவரை தண்டிச்சதுன்னா, இது என்னன்னு கேட்டா, என்ன சட்டமா திடீர்னு ஒரு சட்டத்தை பேக் டேட்டு போட்டு எடுக்கிறதுக்கு ஒன்று பண்றேன்னா கொடுத்ததை மாத்துறது கஷ்டம். யயாதியை கூப்பிட்டார், உன்னோட அந்த வார்த்தக்கியம் வயசான தன்மையை இளமையா இருக்கிற ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவரோட இளமையை நீ வாங்கிக்கலாம்னா. பிளட் டிரான்ஸ்ஃபர் மாதிரி, இது ஆர்கன் டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி. இன்னும் அந்த அதெல்லாம் வரல, வரும் கொஞ்ச நாள் கழிச்சுன்னா. உலகத்துல யாராவது இளமையா இருக்கிறவா
தன் இளமையை கொடுத்து கிழவனாரத்துக்கு சம்மதிப்பாளோ? கிழவனார ஆயிட்டோங்கிறதையே ஏற்றுக்க முடியாதவா தான் எல்லாரும். அதை மறைச்சி இதை மறைச்சி கருப்படித்து அதை அடித்து ஏதோ பண்ணி டைட்டு சட்டையை போட்டு பேண்டை போட்டு தன் ஃபிட்டாக இருக்கா மாதிரி காமிக்கணும்னு தான் நினைப்பா. உடம்புக்கு வயசானாலும் மனசு அதை ஏற்றிக்காது. உடம்பு காமிச்சு கொடுக்கும், ஆனால் சாப்பிட்டா ஒத்துக்கல, ஜெரிமானம் ஆகலை, பார்த்தா கண்ணாடி இல்லாமல் தெரியல. இதெல்லாம் என்ன பெரிய யுவாக்கு அடையாளமா என்ன? வயசாகிடுதுங்கிறதுக்கு அடையாளம் தானே. அப்போ அதை நார்மலாக ஏற்றுக்க வேண்டியது தானே. ஏற்றுக்க முடியாது, ஒத்துக்கவும் முடியாது. அது ஒரு விதத்தில் கரெக்டு தான். நமக்கு நம்ம டல்லாகாமல் இருக்கிறதுக்கு உற்சாகமாக இருக்கணும், தப்பு பண்ணுறதுக்கு இருக்கக்கூடாது. நாம் டல் ஆகக்கூடாது, எப்போதும் நாம் ஆக்டிவாக இருக்கோம்னு நாம் நினைக்கணும். யயாதி என்ன பண்ணினான், வெளிக்காரால்ட்டெல்லாம் கேட்டால் கொடுக்க மாட்டாங்கிறதுனால அவனுக்கு 2 புள்ள எது புருன்னு அந்த எதுவை கூப்பிட்டு கேட்டான். இது மாதிரி கொஞ்ச நாளைக்கு உன்னோட இளமையை கொடு, என்னோட வார்த்தக்கியத்தை வாங்கிக்கோ, எனக்கு இன்னும் வாழணுங்கிற ஆசை இருக்குது அப்படின்னு ஒன்று ஒரு அரை நிமிஷம் யோஜனை பண்ணிட்டு எதுவும் இல்லைன்ட்டான், நான் தரமாட்டேன்னா. அப்போ யயாதி சொன்னா, நான் புருவை கூப்பிட்டு கேட்பேன், புரு ஓகேன்னு சொல்லிட்டான்னா இந்த ராஜ்யத்தை அவனுக்கு தான் கொடுப்பேன், உனக்கு சொத்தை தரமாட்டேன், நீ மூத்த பிள்ளையாக இருந்தாலும் சொத்தை தரமாட்டேன், உனக்கு பரவாயில்லையான்னு கேட்டான். அவன் அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா மூத்த பிள்ளைக்கு பரம்பரையாக வர ராஜ்யம்தான். ஒரு கோபத்தில் சொல்கிறான், அதையும் தாண்டி எது சொல்கிறான், பரவாயில்லைன்னா. அதனால பாகவதத்தில் தசமஸ்கந்தம் ஆரம்பிக்கும் போது ராஜா பரீட்சித்து கேட்கிறான், யதோச்ச தர்மசீலஸ்ய நிதராம் முனிசத்தம தத்ராம்சேனாவதீர்ணஸ்ய விஷ்ணோர்வீர்யானி சம்சனஹ அவதீர்ய யதோர்வம்சே பகவான் பூதபாவனஹ கிருதவான்யானி விஸ்வாத்மா தானினோவத விஸ்தராத். மிகவும் உத்தம தர்மிஷ்டனான யது வம்சத்தில் கிருஷ்ணா பகவான் கிருஷ்ணனாக பிறந்ததுக்கு காரணம் சொல்லணும்னா, நிதராம் தர்மசீலஸ்ய யதோஹோ, யது வம்சத்தில் தான் பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணுறார். இப்போ அப்பா கேட்டு ராஜ்யத்தை விட்டார் ராமபிரான், அப்பாவுக்காக வாழ்க்கையை துறக்க போறார் பீஷ்மர். எது இளமையை பர்மனண்டாக கொடுக்கல, ஒரு தற்காலிகமாக ஒரு டிரான்ஸ்ஃபர் தான். 10 நாள், 6 மாதம், 1 வருஷம், 5 வருஷம் திருப்பி அவன் கொடுத்துட்றேங்கிறான். அப்படி இருக்கிறத அப்பாவுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன எதுவை தர்மசீலன்னு சொல்லலாமான்னால் அதுக்கு தான் தர்ம சூக்ஷ்மம்னு பேர். சூக்ஷ்மஹா பரமதுஜ்ஞேயா சதாம் தர்ம பிளவங்கம ஹிருதிஸ்த சர்வபூதானாம் ஆத்மாவேத்தி சுபாசுபேன்னு வாலிபதத்தில் ராமர் சொல்றார். தர்மம்ங்கிறது வெறும் ஏட்டில் எழுதி வச்சது மட்டும் இல்லை, வாலி ரொம்ப நுட்பமானது. அது சாதுக்களுடைய ஹிருதயத்துக்கு தான் அது புரியும். அது தர்மம்னா என்ன அப்படிங்கிறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நரசிம்ம பாரதி பெரிவாள்னு சிருங்கேரியில் இருந்தா 2 குழந்தைகள் உபநயனமான குழந்தைகள் அழிச்சுன்னு போனார் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு. பூனல் போட்டு அவளுக்கு 4 மாதம் 5 மாதம் இருக்கலாம். 2 பேருமே நமஸ்காரம் பண்ணினோடனே ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்து 2 பேரையும் கூப்பிட்டு சந்தியாவந்தனம் பண்ணுறையா, சமிதாதனம் பண்ணுறையா அப்படின்னு பெரியவா கேட்டால் ஒருத்தன் பண்ணுறேன்னா ஒருத்தன் பண்ணலைன்னா. உண்மையில் 2 பேருமே பண்ணலை, 2 பேருமே ஒழுங்காக சந்தியாதனம் பண்ணலை. ஆனால் ஒருத்தன் பண்ணுறேன்னா ஒருத்தன் பண்ணலைன்னா, ஒருத்தன் பொய் சொன்னா ஒருத்தன் உண்மையை சொன்னான். இதில் யார் நல்லவன்? உண்மையை சொன்னவன் தானே. எல்லாரும் அப்படி தானே சொல்கிறோம். அந்த தர்ம சூக்ஷ்மத்துக்கு சொல்ல வர, இந்த பண்ணலேன்னு சொன்னவனுக்கு பிரசாதம் கொடுத்து போயிட்டு வா உத்தரவு கொடுத்துட்டு பண்ணுறேன்னு சொன்னானே அவனை இருக்க சொல்லிட்டான். மறுநாளைக்கு கூப்பிட்டு இந்த குழந்தைக்கு தர்மத்தில் பயம் இருக்குது, பாபத்தில் பயம் இருக்குது, சந்தியாந்தனம் பண்ணாமல் இருந்தால் பாபம்னு தெரிஞ்சு தான் எங்கிட்ட அதை பண்ணலேன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணினேன்னு சொல்கிறான். இவனுக்கு திருப்பி இஞ்சியே இன்றைக்கே புனரூபணம் பண்ணி வையி ஒழுங்காக இவன் ஸ்ரத்தையாக இருப்பான்னு சொல்லி அவனுக்கு அங்கேயே திருப்பி பூணல் போட்டான். எதுக்கு சொல்ல வரேன்னா, பார்வை வேற, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஆயிடாது. இன்னைக்கு அதுதானே குட்டிச்சவரா போனதுக்கு காரணமே.
உண்மை இப்போ நாமளே எல்லாரும் என்ன சொல்கிறோம்? உண்மையை சொன்னவன் தானே நல்லவன்கிறோம். அது எந்த இடத்துலன்னு இருக்கு? நான் அயோக்கிய பய அப்படின்னு உண்மையை சொன்னால் பெரிய யோக்கியன், அதுக்காக நல்லவன் நான் இதுவாகிடுவேன். நான் திருட்டு பையதான், நான் யோகிய பையதான் அப்படின்னு சொன்னதுனால அப்படி அர்த்தம் இல்லை. அதில் ஒரு பயம் இருக்கணும். பாப்பத்தில் பயம் இருக்கிற பரியந்தந்தான், தர்மாதர்ம விவேச்சனம் இருக்கிற பரியந்தந்தான், புண்ணியா பாப விவேச்சனம் இருக்கிற பரியந்தந்தான் அவன் மனுஷன். இல்லைன்னா அவன் மிருகம். மிருகத்துக்கு சமானம். என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் வாழலாம்னா நீ எதுக்கு மனுஷன்னு ஒன்று அப்படி சொல்ல முடியும்? எப்படி வேணாலும் வாழலாம்ங்கிறது மிருக வாழ்க்கை, இப்படிதான் வாழணுங்கிறது மனுஷிய வாழ்க்கை. அந்த தர்மம்ங்கிறது சூக்ஷ்மமானது. எதுவும் இந்த இடத்துல எந்த தர்மத்தை சூக்ஷ்மமாக கடைபிடிச்சான்னா, தங்கிட்ட வாங்குற அவனுக்கு கொடுக்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. தங்கிட்ட வாங்குற அந்த இளமையை கொண்டு அப்பா எங்கே உபயோகப்படுத்துவார்னு யோஜனை பண்ணால் அம்மாட்ட தான். அப்போ என்ன ஆகும்னா மாத்திரு கமன தோஷம் வந்துடும். பெரிய பாபம் அது. அதனால தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். புரு கொடுத்தானேன்னா அவனுக்கு தெரியாது, அவனுக்கு அந்த அளவுக்கு மூளை வேலை செய்யலை. இவனுக்கு சொத்து கிடையாதுன்னு சொன்னதுனால, நான் கோக்களை சம்ரட்சின்னு நான் அப்படி இருந்துக்கிறேன்னு சொன்னதுனால, பசுமாடை மேய்ச்சி பசுமாடை ரட்சித்து அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சுன்னு ஜீவிச்சதுனால எது வம்சத்தில் வந்தவர்களை யாதவர்கள்னு சொல்கிறோம். இன்னைக்கு பொதுவாக பிராமண க்ஷத்ரிய வைசிய சதுர்த்தர்னு சொல்லக்கூடிய 4 வம்சத்தில் இவர்கள் எதில் சேர்ந்தவர்கள்? யாதவர்கள். அப்படின்னா யயாதி ஒரிஜினலா க்ஷத்ரியன், புரு வியாபாரத்தை மேல் கொண்டு போனதுனால வைசியனா போயிட்டான். நான் தான் சொன்னேன், தொழில் குணத்தை வச்சு தான் ஜாதி, பிறப்பை வச்சு கிடையாதுன்னு. அவன் க்ஷத்ரியனுக்கு பிறந்தாலும் வியாபாரம் பண்ண போனதுனால வைசியனா போயிட்டான். இந்த ரெண்டுக்கும் நடுப்புல க்ஷத்ரியன் அடுத்தது வைசியன், இந்த ரெண்டுக்கும் நடுப்புல அவர்கள் இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் அவர்களை இடையர்கள்ங்கிறது. வேற எந்த நாட்டிலையும் அந்த வார்த்தை உபயோகப்படுத்த மாட்டான். யாதவர்கள்ங்கிறதுலாம் நம்ம தமிழ்நாடு தாண்டின பிறந்தான். தமிழ்நாட்டில் அவர்களை என்ன சொல்லுவோம்னா இடையர்கள்மோ, நடுப்புல உள்ளவா. இதுவும் க்ஷத்ரியனும் கிடையாது வைசியனும் கிடையாது அப்படின்னு. இந்த யாதவ வம்சம் ஒரு பக்கம், புரு வம்சம் ஒரு பக்கம். இது பிரிஞ்சுதா? அந்த புரு வம்சத்துல ஒரு ராஜா வரான், பிரதீபன்னு பேர் அவனுக்கு. பிரதீபஸ்து ததோ ராஜா சிரராத்ராய சர்வபூதஹிதேரதஹ நிஷசாத மகாபாஹு கங்காத்வாரகதோ ஜபன்னே தஸ்ய ரூபே குணோபேதாம் கங்காஸ்திரீ ரூபதாரிணீம் உத்தீர்ய சலிலாத் தஸ்மாத் லோபணீயதமாக்ருதிஹி அதீயானஸ்ய ராஜர்ஷேஹ திவ்ய ரூபோ மனஸ்வினீம் தக்ஷிணம் சாலசங்காசம் ஊரும் பேஜே சுபானனா. இவன் ஹஸ்தினாபுரப்பட்டினம், இவர்களுக்கெல்லாம் எது ஹெட் குவார்டர்? இந்த சந்திர வம்சத்தில் வர ராஜாக்களுக்கெல்லாம் எது தலைநகரம்னா ஹஸ்தினாபுரம்னு பேர். சூரிய வம்சத்தில் வர ராஜாக்கள்லாம் தலைவரம் எதுன்னா அயோத்தியான்னு பேர். தேவானாம் பூரயோத்தியா. வேதமே அயோத்தினா வைகுண்டம்னு அர்த்தம். யுத்தம் பண்ண முடியாததான இடம்னு அர்த்தம். இன்னொருத்தர் தொட்டு பார்க்க இந்த பேரை ஒரு நாடு வச்சுக்க முடியுமா? இல்லை எந்த நாட்டுக்காவது பர்மனண்டா அந்த பேர் இருந்திருக்கா? இன்னொரு நாடு தொடரத்துக்கு பயப்படணும், அந்த அளவுக்கு நமக்கு பலம் இருக்கணும். இப்ப வந்திருக்கோம் பார்த்தீங்களா, இந்தியான்னு ஒன்று பயம் வர்றது. இதுதான் அடிப்படை க்ஷத்ரியர்களுடைய தர்மம். அந்த பலம் இல்லைன்னா நிமிஷமா கபலீகரணம் என்று போடுவான். சூரிய வம்சம் இருக்கிறவன் அயோத்திக்குள்ள ஒருத்தன் வரவே முடியாது, ஜெயிச்சுட முடியாது. அது மாதிரி அசுரர்கள் எங்க வேணாலும் போய் ஜெயிக்கலாம், வைகுண்டத்துக்கிட்ட போயிட முடியாது, கிட்டக்க போக முடியாது. வைகுண்டம் கைலாசத்தெல்லாம் இது பண்ணிக்க முடியாது, டேக் ஓவர் பண்ணிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. அதனால அதுக்கு அயோத்தின்னு பேர். இங்கேயும் அயோத்தின்னு பேரு, சந்திர வம்சத்துக்கு ஹஸ்தினாபுரம்னு பேர்.
ரொம்ப அழகான ஊர். இது எங்கே இருக்குன்னா டெல்லிக்கு மேலே இருக்கு. டெல்லியிலேருந்து நீங்கள் ஹரித்வார் போகிற வழியில் முசஃபர் நகர்னு வரும். அதில் கொஞ்சம் பிரிஞ்சு உள்ளே போனேன்னா 45-50 கிலோமீட்டரில் சுகஸ்தல் வரும். 20 கிலோமீட்டரில் அதை தாண்டி 30 கிலோமீட்டரில் இந்த ஹஸ்தினாபுரம் வரும். செழிப்பான பிரதேசம். கங்கை யோனோ வாரி வழங்கியிருக்கா. ஆனால் ஒரு முன்னேற்றம் கூட இல்லாமல் பாழடைஞ்சு இருக்கு இன்னைக்கு ஹஸ்தினாபுரம். இன்னைக்கும் போனால் டெவலப்பே ஆகாத ஒரு சிட்டின்னா அது ஹஸ்தினாபுரம் தான். குருக்ஷேத்திரம் மாதிரி. குருக்ஷேத்திரமாவது எல்லாரும் செத்து புதைச்ச இடம்ங்கிறதுனால ஜனங்கள் போகல. இங்க போனாலும் உருப்படலை. இந்த ஹஸ்தினாபுரம் இன்னி பிறந்த லங்கா உருப்படலை பாருங்க. ஸ்ரீலங்கான்னு பேர் வச்சாலும் இன்னி பிறந்த லங்கா உருப்படலை. அது மாதிரி ஹஸ்தினாபுரம் உருப்படலை. என்ன காரணம் தெரியுமோ? திரௌபதியை கதற விட்டதுனால. நடு சபையில வச்சு அந்த ஹஸ்தினாபுர பட்டணத்துல தானே மானத்தை வாங்கினா. அதுலேருந்து அந்த ஊர் முன்னேறவே இல்லை. இன்னி வரையில் 5000 வருஷம் ஆறது. எங்கிட்ட 2 பேர்கிட்ட நான் பேசினேன் டெல்லியில், பெரிய தொழில் அதிபர்கள். பொதுவாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைப்பேன், கதை ரிலேட்டடாக உள்ளதுனால. ஏன் நான் போன போது பார்த்தேன், ஒரு மலை மேலே இவாளுடைய அரண்மனை எல்லாம் இருந்தது. எல்லாம் பாழடைஞ்சிருந்தது. என்ன காரணம்னு தெரியல. அப்புறம் அவர்கிட்ட வந்து டெல்லியில் கேட்டேன். அவர் சொன்னார், அங்கே 2 பேர் ஃபேக்ட்ரி வச்சு பார்த்தா அது சரியாக வரல. அதனால் இந்த பக்கத்தில் உள்ள வாளுக்கெல்லாம் ஒரு அபிப்பிராயம், இந்த திரௌபதி சாபம் இருக்கிறதுனால வராது. லங்கைக்கு சீதை சாபம். சாபம்னா தனியாக இல்லை. நம்ம சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றதுன்னா, எந்த இடத்துல பெண்கள் கண்ணியமாக கௌரவமாக சந்தோஷமாக நடத்தப்படுகிறார்களோ அந்த இடத்துல தான் தேவதா சாநித்தியம் இருக்குங்க. எத்தனை நாரியஸ்து, நானா சொல்லல, வச்சனத்தோட சொல்றேன். எத்தனை நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதாக அப்படிங்கிறது. நம்ம ஆத்துல இருந்தா சந்தோஷமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும். பொழுது விடிஞ்சா அழுது துவைச்சு சண்டை போட்டு மண்ணாடி உருப்பிடாம போயிடும். எத்தனை குடும்பத்தில் எடுத்து பாருங்க, பித்தும் பைத்தியமா. இந்தவு மாத்ரு சுவாசினி பகவதி கோபான் மனோதோஷதான்னு சந்திரனை பாருன்னார் வராகமீரர். ஜாதகத்தில் சந்திரனை பார்த்தாலே புரிஞ்சு போயிடும் இந்த குடும்பத்தில் பொம்மநாட்டியை ஒழுங்கா வச்சுருக்காளா இல்லையான்னு. ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்காக சொல்ல வர, நிமிஷமா பாபத்தை சம்பாதிச்சுட்டு போயிட்டோம்னா அது குடும்பத்துக்கு சொத்தா போயிடும். இதுதான் வாழ்க்கைன்னு ஆயிடுத்துன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான் உயர்வு. நம்ம நினைச்சபடி வாழ்க்கை அமையலையா, வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அப்படி எடுத்துட்டு போறது. இதுதான் நம்ம பெரியவாள்லாம் காமிச்சது. அப்பா என்னவா இருந்தாலும் கண்ணியமா இருக்கணும்டா, கோப்தமா இருக்கணும், சண்டை வெளியில தெரியக்கூடாது, இது பெரிய விஷயம் இல்லை, இதை எடுத்துக்காத. எத்தனை பேர் பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் முழுங்கி விட்டு குடும்பம் நடத்தினவா இருக்கா. ஏன்னா இதுதாங்கிறதுனால ஒரு நிமிஷம் ஆகாது அந்த பொண்ணை கை விடுறதுக்கு, உன்னோட வாழ மாட்டேன்னு சொல்றதுக்கு. அது பெரிய பாப்பமா போயிடும். மகா பாப்பம் இல்லையாது. அது மாதிரிலாம் பயப்படுவா. இன்னைக்கெல்லாம் சகஜமா நடக்கிறது. அது மாதிரிலாம் சிலதெல்லாம் தப்பு பண்ணி தான் இப்போ சந்தியில் நிற்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். ஜாக்கிரதையா இருக்கணும். ஸ்திரீக்கள் தெய்வங்களுக்கு சமானமா சாஸ்திரம் சொல்றது. ஹஸ்தினாபுரம் ஒரு காலத்துல சுபிக்ஷமாயிருந்த தேசம், அதுக்காக சொல்ல வர. அவ்வளோ செல்வ செழிப்போட இருந்தது. இன்னும் சொல்லட்டோமா, ஹஸ்தினாபுரத்தோட ஒரு மகிமையை சொல்றதுக்கு பின்னாடி விராட்ட பர்வால வருது, அது முன்னாடி சொல்றேன். இன்னைக்கு அது இருக்கான்னு தெரியல, நான் இன்னும் அப்டேட் பண்ணிக்கல. நாகரீகம்ங்கிறதுக்கு என்ன சொல்லுவேன் இங்கிலீஷ்ல? ஃபேஷனை வந்து ஸ்டார்டிங் ஆகிற நகரம் எது இந்த வேர்ல்டுல? கண்ட்ரி எது? லண்டன். புதுசா ஒரு ஃபேஷனை அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு காலத்துல சொல்லுவாத. ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு நகையோ ஒரு வாழ்வியல் முறையோ ஃபேஷன் வந்து லண்டன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு. இப்போ என்ன நகரம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, அதில் ஃபர்ஸ்ட் எது இருக்குன்னு தெரியாது எனக்கு. இந்த பாரத காலத்தில் ஹஸ்தினாபுரம் ஃபேஷன் சிட்டி. அந்த ஊரில் உள்ளவா என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறாளோ அது மாதிரி போட்டுக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாளாம். இது எப்படி தெரியறதுன்னா, பின்னாடி விராட்ட பர்வாவில்
கௌரவர்கள்லாம் சண்டைக்கு வர அவளை பிடிக்க போறதுக்கு அர்ஜுனனும் அவன் வந்து நபும்சகனா இருந்தான், ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம. அவனும் உத்தரகுமாரன்னு ஒருத்தனும் கிளம்புறா. இந்த உத்தரகுமாரனோட தங்க உத்தரகுமாரி சொல்றா உத்தரகுமாரனை பார்த்து, நீ அங்க போய் சண்டை போட்டுட்டு வெறுங்கையோட வராத, அவ போட்டு இருக்கிற மேலாடையெல்லாம் எடுத்துன்னு வாங்குறா. அந்த டிசைனை பார்க்கணும், அது மாதிரி ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இருக்குங்க. எல்லாம் இருக்கு பாரதத்தில். அதுக்காக சொல்ல வர பாரதம் இருக்கு பாருங்க. எல்லாத்தையும் மனசுல வாங்கிக்கிறதே முதல்ல கஷ்டம், ஆனா அத்தனையும் இருக்கு பாரதத்தில். அது மாதிரி ஒரு நாகரீகமாயிருந்த நகரம் இன்னைக்கு மண்ணா இருக்கு. ஒரு ஸ்திரீ சாபத்தினால பரம சமிருத்தியா இருந்த தேசம் ஹஸ்தினாபுரம். அந்த ஹஸ்தினாபுரத்தை ஒட்டினாப்புல தான் கங்கை இருக்கு. அந்த கங்கை கரையில வந்து உட்கார்ந்துருக்கான் இந்த பிரதீபன்கிற ராஜா. நிஷசாத மகாபாகு கங்காத்வாரகதோ ஜபன்னு. ராஜாக்கள்லாம் தபஸ்விகளா இருந்திருக்கான். அதுதான் இந்த தேசத்தோட பொதுவா. எப்ப இந்த தேசம் நாசமாச்சுன்னா, இந்த ராஜ சௌக்கியம் போகத்துக்குங்கிற புத்தியில குடிச்சு கும்மாளமிட்டு ராஜாக்கள்லாம் எப்ப மாறினானோ அப்பயே போயிடுது. இந்த ராஜ வாழ்க்கை தர்மத்துக்குன்னு இருந்த பரியந்தம் இந்த பாரத தேசத்துக்குள்ள ஒத்தரமே வந்தது கிடையாது. இந்த ராஜாக்கள்லாம் அப்படிதான் இருந்தா. 10 வருஷம் ஆண்டாலும் 20 வருஷம் ஆண்டாலும் எத்தனை தர்மத்தை செஞ்சு முடிச்சுட்டு போகணுமோ அத்தனை செய்யணும்னு ஒவ்வொரு ராஜாவும் போட்டி போட்டுன்னு செஞ்சான். 2ஆம் நரசிம்ம பல்லவன், அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்றேன் நம்ம காலத்துக்கு. 2ஆம் நரசிம்ம பல்லவன் பல்லவ ராஜால, சோழ ராஜால ராஜராஜ சோழன். இவர்கள் காலத்துல எல்லாம் என்ன வேலை செஞ்சிருக்கான். இவன் ஆண்டதெல்லாம் ஒரு 20 வருஷம் கூட கிடையாது. அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவ்வளோ சிஸ்டம், அவ்வளோ தர்மம். இன்னைக்கு கூட ஒரு 4 மாசம் முன்னாடி இந்த வரி வசூலை பத்தி உத்தரமேரூர் கல்வெட்டில் இருக்கு அப்படின்னு பாராளுமன்றத்தில் சொன்னா. அது பல்லவர்கள் காலம். பல்லவர்கள் காலத்துல தான் இது எப்படி சிஸ்டமா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். இந்த சிஸ்டத்தை தான் ஆங்கிலேயன் காப்பி அடிச்சது. இதை வச்சுன்னு தான் சிஸ்டத்தை அவன் அமைச்சது. இத்தனை ஒரு அறிவார்ந்த பூமிங்கிறதுக்காக சொல்றேன் கங்கை. ஆனா அதே சமயம் இந்த ராஜாக்கள்லாம் ஸ்நானம் பண்ணுவா, ஜபம் பண்ணுவா, தியானம் பண்ணுவா. அது புரிஞ்சவனுக்கு தான் அது புரியும். அது புரியாத அடிமுட்டாள்கள் அதை பரிகாசம் தான் பண்ணுவான். மெடிடேஷன் பண்ணா பரியாசம் பண்ணுவான், தியானம் பண்ணா பரியாசம் பண்ணுவான், யோகா பண்ணா பரியாசம் பண்ணுவான். இவன் போய் ஜபம் பண்றான் கங்கை கரையில பிரதீபன். இவன் ஜபம் பண்ணும்போது ஒரு சம்பவம் என்னன்னா, இவன் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறத எதிர்த்தாப்புல ஒரு பெண்ணு உத்தீரிய சலிலா தஸ்மாதி லோபனீயதமா கிருதி. அந்த கங்கையிலேந்து சலிலா தஸ்மாதி, கங்கையிலேந்து ஒரு பெண்ணு வெளியில வராள். சர்வாங்க சுந்தரியா இருக்காள், அவ்வளோ அழகா இருக்காள். 16 வயசு. வந்தவள் என்ன பண்ணினாள், தட்சிணம் சால சங்காசம் ஊரும் பேஜே சுபானனா. தட்சிணம்னா இடது பக்கம். இடது பக்கத்து தொடையில வந்து அவ உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்துட்ட உடனே உரிமையோட பிரதீபனோட மடியில உட்கார்ந்துட்டு பிரதீபனை பார்க்கறா. இப்படி திரும்பி பார்த்தான், சலனம் இல்லாம. நீ யாருமா, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான். அவ சொன்னா, துவமகம் காமயே ராஜன் பஜமானாம் பஜஸ்வமாம் தியாகः காமவதீனாம் ஹி ஸ்திரீனாம் சத்பிர்விகர்ஹிதः. பெண்களுக்கு முக்கியமானது வெட்கம், பூஷணம்ங்கிறது. நாணம்ங்கிறது பூஷணம். இருந்தாலும் அதை விட்டுட்டு சொல்றேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா. ஒரு ராஜா அடிப்படையிலேயே எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம்ங்கிற அனுமதி உள்ளவன். இவ்வளோ ரூபவதியான ஒரு பெண்ணு வந்து வலிய இவன் மடியில வந்து உட்கார்ந்துண்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் விரும்புறேன்னு சொல்றான். அப்படின்னா இன்னொருத்தனா இருந்தா தேர்ல தூக்கி போட்டு வந்திருக்க மாட்டானோ. இவன் என்ன தெரியுமா பண்ணினா,
உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னா. ஏன்னு கேட்டாவ, நீ வந்த வழி தவறா போயிடுத்துன்னா. நான் என்ன வந்த வழி தவறுன்னா, நீ ஒன்றும் எதிர்த்தாப்புல வந்து நின்றுண்டு என்னை கேட்டிருந்தா பிரச்சனையே கிடையாது. நீ சகஜமா வந்து உட்காந்துட்ட, உட்காந்தத்துல ஒரு தப்பு பண்ணிட்ட, இடது தொடையில உட்காந்துனுட்ட. தட்சிணம் சாலசங்காசம் ஊரும் பேஜே. இடது தொடையில உட்கார்ந்தா, வலது தொடையில, சாரி தப்பா சொல்லிட்டேன், வலது தொடையில வந்து உட்கார்ந்துனுட்டேன். அதனால உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா சிலது பேசுறதே இதுதான் நினைச்சுன்னு பேசிட்டு இருப்போம், மறந்து போயிடும். அது வலது தொடையில உட்கார்ந்ததுனால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா ஒரு மனிதனுடைய வலது தொடை இடது தொடை அப்படின்னு வரும்போது, இடது தொடையில பத்னி உட்காரலாம், வலது தொடையில புத்திரி தான் உட்காரலாம், பத்னி உட்காரக்கூடாது. இதெல்லாம் ஈஸியா நமக்கு புரியுற மாதிரி பிராச்சீன, இந்த போட்டோல கூட இல்லை, பிராச்சீன ராம பட்டாபிஷேகம் இதுக்கும் பழமையான போட்டோல பார்த்தேன்னா மடியில தூக்கி வச்சுட்டு இருப்பார் ராமர். சீதைய மடியில தூக்கி வச்சுட்டு இருப்பார். அது எந்த மடியில இருக்கும்னா இடது மடியில இருக்கும், வலது மடியில இருக்காது. இது அடிப்படை. நாம தெரிஞ்சுக்க வேண்டியதை சொல்லிப்படுறேன். கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கறது நட்ட நடுவா அப்பாவை உட்காத்தி வச்சு நீ உட்காந்துக்கோ மேலேன்னு தொப்பையில உட்காத்தி வச்சுடுறா. அப்படி உட்காரக்கூடாது. வலது தொடையில தான் உட்காரணும். விஷயம் தெரிஞ்சவாளா இருந்தா வலது தொடையில உட்காந்துக்கோம்பா, இடது தொடையில உட்காரக்கூடாது. கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குற பொண்ணை வலது பக்கத்துல தான் உட்காத்தி வச்சு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் சாஸ்திரம் சொல்றது. நீ வலது பக்கத்துல வந்து உட்கார்ந்துன்றதுனால உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆனா என் பொன்னானத்தினால உன்னை பார்த்தா நீ மனுஷிய ஸ்திரீ இல்லை, நீ யாருன்னா நான் கங்கேன்னாலும். கங்கா ஸ்திரீ, கங்கா தான் ரூபத்தோட வந்திருக்கேன், கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையோட வந்திருக்கேன் அப்படின்னு ஒன்று. என்னோட பையன் பிறப்பான் எனக்கு, அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா. கவனிச்சு கேட்கணும். 16 வயசு மதிப்புன்னு தான் சொன்னேன், அவளுக்கு 16 வயசுன்னு நான் சொல்லலை. ஏன்னா தேவதைகளுக்கு வயசு கணக்கு கிடையாது. மனுஷியாளுக்கு இந்த லோகத்துக்கு தான் நான் வருஷ கால கணக்கு. அதனால மனுஷியாளுக்கு தான் வயசு கணக்கு, தேவதைகளுக்கு இந்த வயசு கணக்கு கிடையாது. அது சரி, தேவஸ்திரீயான நீ மனுஷியனான ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறிய, அதுக்கு காரணம் என்ன? அது ஒரு சாபம், அது ஒரு கதை அப்படின்னு அளவல். அது என்னன்னா நாளைக்கு சாயந்தரம் 6:30 மணிக்கு சொல்றேன். பலான் சொக்கி அபூர்வமான சரித்திரம். எல்லாருமே ஒரு 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 காரண காரியத்தோட வந்து பிறந்திருக்கா. அத்தனை பேருமே பாரதத்தில் உள்ள அத்தனை பேரும் பார்த்தா ஒரு கதை இருக்கும், பிறக்கிறதுக்கே ஒரு கதை இருக்கும். பலான் சொகியான் தவசன். நாளைய தினம் பீஷ்மரோட ஜனனம். டைம் இருந்ததுன்னா பீஷ்ம பிரதிஜை. பீஷ்மர் ராமர், ராமாவதாரம் பகவத் அவதாரம்னு நாம கொண்டாடுறோம், அதுல ஆட்சேபனையே கிடையாது. கல்யாண குணங்கள் பூர்த்தியா உள்ள பகவான். ஆனா தியாகத்தை மட்டும் வச்சு நீங்க ராமரை உயர்வுன்னு சொல்லணும்னா தியாகத்துல உயர்வு பீஷ்மர் தான். இன்னும் சொல்ல போனா ராமாவதாரத்திலேயே தியாகத்துல உயர்வு பரதன் தான் சொல்லிட்டு போயிட்டார் கம்பர். தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை எண்ணனைத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினோய் என்ற பொழுது போயினோய் தன்மை கண்டால் 1000 ராமர் நின் கேள் ஆவரோ தெரியுதம்மான்னா. ராமன் பண்ண தியாகத்தை காட்டிலும் பரதன் பண்ண தியாகம் தான் பெருசு. அதனால 1000 ராமன் வந்தாலும் பரதனுக்கு ஈக்குவல் ஆக முடியாதுன்னுட்டார். தியாகம் மட்டும் இல்லை, எல்லா குணமும் சேர்ந்து ராமாவதாரம் சக்தி. தியாகம்னு எடுத்துனுட்டா பீஷ்மரோட தியாகம் அசாத்தியமான. வாழ்க்கைய காமத்தை தியாகம் பண்றார், அர்த்தத்தை தியாகம் பண்ணல. பொதுவா சாப்பாடு காமம் இந்த ரெண்டும் எல்லா பிறப்பிலையும் உண்டு, எல்லா உயிருக்கும். இதை ஜெயிக்கிறது கஷ்டம். ஜிஹ்வோபஸ்த திருத்திரி ஜெயஹா அப்படின்னு பாகவதம் சொல்றது. ஒரு எறும்பா பிறந்தாலும் அதுக்கு பசி இருக்கும், எறும்பா பிறந்தாலும் காம உணர்ச்சி இருக்கும். மனிதனா பிறந்தாலும் பசி இருக்கும், காம உணர்ச்சி இருக்கும். அப்ப இந்த வாசனை எல்லா ஜென்மாவிலையும் கண்டினியூட்டி ஆகிறதுனால இதை கடக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை.
அதை தியாகம் பண்றார் பீஷ்மர். அதுதான் இவரோட ஆச்சரியமான ஒரு சரித்திரத்தோட மிக மகிமை. சிவராத்திரி வைபவம் 15ஆம் தேதி நடக்கிறது. எல்லாரும் அதை ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாருமே வரணும். நல்ல வேளை ஞாயிற்றுக்கிழமையா வேற இருக்கு. வந்து அன்னைக்கு முழுக்க ருத்ர ஜபம் நடந்துட்டே இருக்கும். தெரிஞ்சவா ருத்ரன் சொல்லலாம், இல்லைன்னா காதால கேட்டுக்கலாம். ராத்திரி 4 கால அபிஷேகம் உண்டு. எல்லாருக்குமே இங்க ஒரு சிம்பிளா ஆகாரத்துக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கு. எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி தான். டாய்லெட் வசதியெல்லாம் அபாரமா கட்டி வச்சிருக்காள். வருஷா வருஷம் மாமா ரெனோவேஷன் பண்ணிட்டே வரார் ஆஸ்திக சமாஜத்தை. இது ஒரு ஆச்சரியம். இது இவ்வளோ பணத்தை இதில் ஒருத்தர் போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இதுலேருந்து வர வருமானத்தை வச்சுன்னு இதை போட முடியாது, நமக்கே தெரியாது. ஏன்னா இது ஒன்றும் பெருசா வாடகைக்கெல்லாம் விட்டு அப்படிலாம் ஒன்றும் வாடகைக்கு விடுறா, வெளி சபாக்கள் மாதிரிலாம் பண்ணுறதில்லை. ஆனால் அதை தாண்டி இது பிரவச்சன மண்டபம், இது பிரவச்சனம் நடக்கிற இடம் அப்படிங்கிறதுனால வயசாகிடுத்து அவெல்லாம் வந்தால் சரீர தர்மத்துக்காக எல்லாம் பண்ணி வச்சுருக்கா. இதுக்கு மேலே சேர் இருக்குது, ஃபேன் இருக்குது, ஜபம் நடக்க போகிறது, பூஜை நடக்க போகிறது, டீ காஃபி டிஃபன் இருக்குது. இதுக்கு மேலே ஆற்றுல இருந்தால் கூட அப்படி கிடைக்காது உங்களுக்கு. அதனால் எல்லாரும் வந்து உட்காந்து இந்த சிவராத்திரி வைபவத்தை கலந்துக்கணும். பாலான் ஸ்வகீயான் தவசன் நிதானே திவ்யான்னதானாத் பரிபாலயத்பிஹி சதா படத்பிஷ்ச புராணரத்னம் சம்சேவிதாயாஸ்து நமோ ஹரேதே. நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம். ஆஞ்சநேய மூர்த்திக்கு.